68லயே ஒரு கடை போடணும், பிராண்டு ஆரம்பிக்கணுங்கிற தைரியம் எப்படி வந்துச்சு? ஸோ நம்ம இருக்கிற அந்த சொசைட்டியில் 5 பொண்ணுங்கும் போது இந்த ஃபியர் இருக்கும் இல்லையா, இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி நல்லபடியாக அவங்கள செட்டில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபியரை நோக்கி டு புட் ஃபுட் ஆன் எவ்ரிபடிஸ் பிளேட். கூட்டு குடும்பங்கிறது வந்து அப்படி மாறி நியூக்ளியஸ் ஃபேமிலி ஆயிடுச்சு. நியூக்ளியஸ் ஃபேமிலியுமே இப்போ கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க லெவலுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து ரீசெண்டாக இருந்த கோவிடும் போது ரொம்ப சஃபர் பண்ணாங்க. எங்களுக்கு இன்னமும் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா நினைக்கிறோம் பிசினஸ்க்கே. யூ ஆர் ரன்னிங் a legacy brand, மேனேஜிங் பார்ட்னர். என்ன வேணா பண்ணலாம், ஆனா காலையில கடைக்கு போகணுங்கிறது இஸ் a habit, like it's duty. இது எனக்கு வித்தியாசமா இருக்கு. சம்டைம்ஸ் முன்னாடி பின்னாடி உதைக்கும், பட் அங்க இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கும் எங்களோட டீமுக்குமே வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா தெரியுது. எவால்வ் ஆயிட்டு வர இந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் எப்படி கம்பீட் பண்ணுது? ஏன்னா எங்களை மாதிரி உள்ள ஆர்கானிக் ஃபேமிலி ஸ்டோர்ஸ்க்கு இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பட் we will be there. இந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்றது? ஒன்ஸ் இன் a year வந்து 4 times or 3 times ஸ்டாக்கை ரொட்டேட் பண்ணணும். ஒரு குட்டி கடை ஆரம்பிக்கிறேன்னா எவ்வளவு ஒர்த் ஆஃப் ஸ்டாக் இருக்கணும்? இஸ் தேர் a number to it? There is no rational. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கம்மியான ஸ்டாக் வச்சு நல்ல சேல் நிறைய பேர் பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. எங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராகவே இருக்குது. ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி கொடுக்குறது? இது குளோபலி ப்ரூவன். இது அந்த காம்போ பண்டில் ஆஃபருங்கிறது வந்து கஸ்டமர் இன்ஸ்டிங்க்டை டு பே a little bit more than what they actually came in for, and you're getting that margin. கோவிட்ல வந்து நம்ம சேலரி எல்லாம் பிடிக்கல, எல்லா எம்ப்ளாயிஸும் ஃபுல் சம்பளம் கொடுத்துருக்கோம்னு படித்தேன். அட்லீஸ்ட் நம்மளை சார்ந்த இந்த ஃபேமிலிஸையாவது நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணுங்கிறது தான் ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தெரிஞ்சது. வேற ஒன்றும் பெரியது இல்லை. They are all our extended family. வணக்கம் மக்களே, இன்னைக்கு இன்ஃபார்மல் சுவிட்ச் சக்தியில் நம்ம யார் கூட இருக்கோம்னா கார்த்திக் அண்ணா, அதாவது த பிரின்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் சொல்லலாம். அவரை வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் பார்த்துருக்கலாம். ஜோதி டெக்ஸ்டைல்ஸோட மேனேஜிங் பார்ட்னர். அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ சக்தி, இந்த மாதிரி என்னை கூப்பிட்டதுக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம பேசும்போது உங்ககிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம பிராண்டோட லெகசி ஸ்டோரி, அதாவது நம்ம சுற்றி போயிட்டுருக்கோம், 60 வருஷம் ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் த வே யூ கம்யூனிகேட், த வே யூ ஆர் ஹம்பிள். ஸோ அதை பற்றி பேசலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட் திங், கடக்குள்ள வந்தால் எம்டிக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், ஆர் எம்டி எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, அப்படி இருக்கும். உங்களை எங்கே போய் தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. நீங்கள் கவுண்டரில் நின்றுருப்பீங்க. கவுண்டரில் நின்று நீங்கள் தான் விற்றுட்ருப்பீங்க. நம்ம ஃபேமிலி நிற்குது. இது எப்படி, ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை? எப்படி இவ்வளோ இறங்கி வேலை செய்றீங்க? ஏன் இன்னும் இறங்கி வேலை செய்றீங்க? இதை தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னோட ஃபவுண்டர்ஸ், பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் கேட்ட கொஸ்டினில் 2 பார்ட்டாக பார்க்குறேன். ஸோ சொல்லி கொடுத்ததை இன்னமும் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் வந்து அந்த இடத்துல இருந்து கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு தேவைகளை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளே சர்வ் பண்ணணுன்னு. அதை பண்ணும்போது நம்ம ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் தெரியுது. 2வது, இன்னமும் ஏன் பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கு பெரிய ஆன்சர் இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய ரீச் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ்பெஷலி கஸ்டமரோட மூடு, ட்ரெண்டு, ரிக்குவயர்மெண்ட்லாம் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே அவங்க கூட இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அ கண்டினியூயிங் ஜேர்னி. மேபி நான் கவுண்டருக்கு உள்ளே இல்லைனாலும் கவுண்டருக்கு வெளியில் இருக்கணுங்கிறது எப்போவுமே ஒரு ஆசையாக இருக்குது. அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். நாங்கள் அதை அப்படி தான் பார்க்குறோம். இதை வந்து எப்போவுமே அதை பண்ணணுங்கிறது தான் ஆசை. பட் ஹியூமன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியே நம்ம மட்டுமே இதை வந்து ஒன் மேன் ஷோவாக பண்ண முடியாது. அப்போ நம்ம இடத்துல நம்ம ஸ்டாஃபையும் எம்பவர் பண்ணணுங்கிற ஒரு நீடும் இருக்குது. அந்த நீடை பண்ணும்போது எந்த அளவுக்கு அன்ஃபில்டர்டாக அவங்க வந்து அதை ரிப்ளிகேட் பண்ண முடியும், அந்த கஸ்டமரை வந்து என்கேஜ் பண்ண முடியுங்கிறத எங்களோட சேலஞ்ச். அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டாஃபுக்கும் சரி கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. அந்த கம்ஃபர்ட்டுக்கு தாண்டாமல் பார்த்துக்குறோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. சம்டைம்ஸ் ஸ்டாஃப் வந்து நாங்கள் இருக்கிறதுனால ஹிண்ட்ரன்ஸ்லாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஒரு நர்வஸ் ஆகக்கூடாது. கஸ்டமருக்கு எந்த இடத்துல ஒரு ப்ரைவசி தேவைப்படுமோ அவங்களோட ஷாப்பிங் ஸ்பேஸில் நாங்கள் அங்கே கொடுக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் செய்யலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஈக்கோ சிஸ்டமாக பார்த்து அந்த நாகரிகம் கருதி அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை தான் இது பண்ணுறோம். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் சிங்கப்பூர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மலேசியா,
செகண்ட் ஃப்ளோர் துபாய். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்களேன். இது அடிக்கடி கோட் பண்ணது என்னோட அப்பா. அவர் கடை தான் அவருக்கு உலகம். அந்த உலகத்தில் அவருக்கு பிடிச்சமான இடங்களோ இல்லை அவர் பார்க்க வேண்டிய நினைச்ச இடங்களோ அவரால் பார்க்க முடியாததுனால இதுதான் நம்மளோட உலகத்தில், இது இந்த மாதிரி மேப் அப்படின்னு அவரே டிசைன் பண்ணிட்டாரு. நிறைய பேர் அவரை வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு, கஸ்டமர்ஸ் அவரை எப்போவுமே அங்கே 24/7 அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவரை கேட்பாங்க, வீட்டில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா நீங்கள் அப்படின்ட்டு. அவர் அவங்கள வந்து ஒரு ஜோவியலாக கொலோக்கியலாக எப்போவுமே வந்து அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லைனை அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறக்காக இந்த மாதிரிலாம் அப்பா பேசுவாங்க. ஸோ இங்கே நான் சிங்கப்பூரில் இருக்கேன், காத்தால தான் மலேசியா போயிட்டு வந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துபாய் போவேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஸோ அவங்க கேட்க வந்த ஒரு அந்த சீரியஸ்னஸ் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிட்டு அவங்க வந்து அவருக்கு இதுதான் எல்லாமேங்கிறது வந்து ரொம்ப சட்டிலாக எப்படி கம்யூனிகேட் பண்ண, இது ஒரு ஃபேமஸ் லைன் மாதிரியே வந்து கஸ்டமர் சர்க்கிளில் வந்து இதாகிட்டு இருக்கும். எங்களுக்கும் இன்டைரக்டாக அது சொன்ன இதுதான் உலகம், இங்கே தான் நீங்கள் உங்களோட உலகத்தை பார்த்துக்கணும்னு. சூப்பர்ண்ணா, நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து இந்த லெகசி பிராண்ட்ஸ்னு நிறைய செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்னா, ஜோதி டெக்ஸ்டைல் போகிற வழியில பார்த்துட்டு தான் போகிறோம், வலசரவாக்கம்ல பார்க்குறோம், கரெக்டாக அந்த ஜங்ஷனில் நுங்கம்பாக்கம் அந்த ஜங்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு போயிடும். ஒரு பிராண்ட் 50+ இயர்ஸாக சர்வைவ் ஆகிட்டுருக்கு. அதாவது சர்வைவ் ஆகிருக்குங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. க்ரோ ஆகிட்டுருக்கு, நல்லா பண்ணிட்டுருக்கு. நான் அன்றைக்கி ஒரு நாள் கடைக்கில் வந்தப்போ அத்தனை பேர் இருக்காங்க கடைக்குள்ள. ஸ்டில் பீப்புள் ஆர் ஷாப்பிங். நம்ம ஏதோ ஆன்லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டில் பீப்புள் ஆர் ஷாப்பிங். இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் இருக்குண்ணா, 1958 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் அங்கேருந்து கிளம்பி 1958 அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸு விற்றுது, ரோட்டில் ட்ரெஸ் விற்றுது ஆகாஷா. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா? இதை பற்றி அப்பா அதை சொல்லியிருக்காரு, கதை சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பிளட் அண்ட் எனர்ஜினே சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபார்மேஷன் ஃபவுண்டேஷன் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் தப்பான வழியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க. பாதம் மாறிடக்கூடாது, இப்போ இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் வந்து நம்மளை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிருக்கக்கூடாதுன்னு இந்த காரணங்களுக்காக தான் வந்து இதை அடிக்கடி கோட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் 58 பெரியப்பா வந்தாங்க. அவங்க வந்தது ஈரோட்லேருந்து ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம் அது. அதுக்கப்புறம் அப்பா 64 கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பா கூட்டிகிட்டு வந்து பெரியப்பா படிக்க வச்சாங்க. அப்பா படித்து முடித்த உடனே வந்து 67 முடித்தாங்க. அப்பா படித்து முடித்த உடனே பெரியப்பா கூட கொஞ்சம் கண்டினியூங்காக வந்து ஹாக்கராக சைக்கிளில் வச்சு மூட்டை கட்டிட்டு புடவை, அப்போது புடவை வேஷ்டி தான், இந்த 2 ஐட்டம் தான். மூட்டை கட்டிட்டு போவாங்க, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு கொடுப்பாங்க. போயிட்டு வீடாக போய் சாரி அக்ரஹாரம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திண்ணை, எல்லார் வீட்லேயும் திண்ணை இருக்கும், மித்தம் இருக்கும். அங்கே போவாங்க, இவங்க வருவாங்கன்னு தெரியும். ஸோ இவங்க கூட உட்காந்து என்னென்ன எடுக்கணுமோ, பெரியப்பா ஒரு ஏரியா போவாங்க, அப்பா ஒரு ஏரியா போவாங்க. எல்லாமே கிரெடிட் தான், யாரும் போனோடனே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஒரு புடவை எடுத்தால் மேபி 50 ரூபா 60 ரூபா நினைக்கிற அந்த டைமில் அதை ஒரு 10 மாதத்தில் கொடுப்பாங்க, 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரின்னு இவங்க கணக்கு எழுதி வச்சுட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லாவே பண்ணாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது they felt the need to grow. So they thought there is a saturation. நம்மளால ஒவ்வொரு வீட்டுக்காக போக முடிஞ்சா இவ்வளோதான் போக முடியும், நம்ம வீட்டுக்கு வர வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு. என்னோட அடுத்த கொஸ்டின் இதை நோக்கி தான் இருக்குது. அந்த டைம்லேயே 68 ஒரு கடை போடணும், பிராண்டு ஆரம்பிக்கணுங்கிற அந்த இது எப்படி வந்துச்சு? அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? தேவை. அந்த வீடு போய் கொடுத்தது மட்டும் 10ல் குடும்பம் பெருசாயிட்டு இருந்தது. பெரியப்பாவோட குடும்பம் பெருசு, 5 பொண்ணு ஒரு பையன். ஸோ குடும்பம் பெருசாதுங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணாரு. ஸோ நம்ம இருக்கிற அந்த சொசைட்டியில் 5 பொண்ணுங்கும் போது இந்த ஃபியர் இருக்கும் இல்லையா, இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி நல்லபடியாக அவங்கள செட்டில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபியரை நோக்கி டு புட் ஃபுட் ஆன் எவ்ரிபடிஸ் பிளேட், எல்லாரோட இதுலேயும் ஒரு நல்ல சேஃப் ஷெல்டர், ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிங்கிங் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அடுத்த இது. அப்போ இந்த மூட்டை வியாபாரம் வந்து ஒரு லிமிட் இருந்தது, ஸ்டாச்சுரேஷன். இவ்வளோதான் ஒரு நாளில் பண்ண முடியும், இவ்வளோதான் ஒரு நாளில் விற்க முடியும் அப்படிங்கிறத ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. ஸோ அப்போ தான் கடை வைக்கலான்னு அப்போது வந்து அப்பா கிட்ட வந்து பெரியப்பா கேட்குறாங்க. ஏன்னா அப்பா படிச்சுட்டாங்க, நீ என் கூட வந்தீங்கன்னா நம்ம வந்து கடை வைக்கலாம். இப்போது அப்பா வந்து ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்தபோது அப்பா அன்னையிலேருந்து லாஸ்ட் டே வரைக்குமே நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே இது மட்டும்தான் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி அந்த ஒரு கடையை பார்த்தாங்க. ரொம்ப சின்ன கடை, நுங்கம்பாக்கம்ல. ஒரு பெரியவங்க அங்கே இருந்தாங்க, போய் இவங்க கேட்டோடனே வாடகைக்கு கொடுத்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி தான் இந்த பிகினிங் ஆரம்பிச்சது அந்த கடை. அப்போ அந்த குழந்தை என்ன பிறந்தாங்களோ அந்த குழந்தையோட பேர் தான் கடையோட பேர். ஸோ
பெரிய யோசிச்சு வச்ச பேரும் கிடையாது. அந்த டைமில் பெரியப்பாக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாங்க. அந்த குழந்தையோட பேரை தான் வந்து கடைக்கு நேமாக வச்சது, பிராண்ட் நேமாக. ஓகே, பிராண்ட் நேம் இல்லை, கடையோட பேர். கடையோட பேர். இப்போ பிராண்ட் நேம் சொல்கிறோம். ஆமாம், அதாவது இப்போ வந்து இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். இப்போ வந்து கூட்டு குடும்பங்கிறது வந்து அப்படியே மாறி 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 நியூக்ளியஸ் ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ நியூக்ளியஸ் ஃபேமிலியுமே இப்போ கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க லெவலுக்கு வந்துருச்சு. பட் ஸ்டில் இந்த ஃபேமிலி பாண்டிங் இப்போ வரைக்கும் இருக்குது. 3rd ஜென்ரேஷனாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி? நீங்கள் சொன்னது தான், எதுக்குமே வந்து லிமிட்ஸே இல்லாமல் இருக்குது. முதல்ல பெரிய லார்ஜ் ஃபேமிலிஸ் இருந்தாங்க, அப்புறம் ஜாயிண்ட் ஃபேமிலிஸாக இருந்தாங்க, அப்புறம் நியூக்ளியர் ஃபேமிலிஸாக இருக்காங்க, இப்போ இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸாக இருக்காங்க. இந்த இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ்க்கெலாம் வந்து இண்டிவிஜுவல் மென் அண்ட் விமனாக இருக்காங்க. லைக் அவங்களுக்கு எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லைங்கிறது வந்து பார்க்கும்போதே தெரியுது. டக்குன்னு கோவம் வருது, அடாப்டபிலிட்டி, அக்செப்டபிலிட்டி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து ரீசெண்டாக இருந்த கோவிடும் போது ரொம்ப சஃபர் பண்ணாங்க. நாங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்போது ஆக்சுவலாக கோவிடும் போது. ஏன்னா எங்களுக்கு லீவே கிடைக்காது. லீவ் கிடைச்சோடனே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணோம். வீட்டுக்குள்ளே போனால் வந்து 10 பேர் இருந்தாங்க. 10 பேரோட ஜாலியாக வந்து பேசுறதுக்கு ஒருத்தர் கூட ஒரு 15 நிமிஷம் பேசலாம்ல, அந்த 15 நிமிஷம் கூட வந்து கடைக்கு போகிறதுனால கிடைக்காம இருந்தது. பட் இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலிஸ்லாம் யார்கிட்டையும் பேச முடியாமல் வெறும் செல்ஃபோனை மட்டுமே இதாக இருந்தாங்க. அப்போ தே வாண்டட் டு கோ பேக் டு தேர் ஃபேமிலிஸ். அப்பா அம்மா கூட அவங்க தொழிலுக்காக தான் இங்கே வந்தாங்க, கெரியருக்காக தான் சென்னை வந்திருந்தாங்க. ஸோ தே ஆல் லேர்ன்ட் நம்மளும் ஊருக்கு போயிட்டு இதை பாண்டிங் இது பண்ணலான்னு. பட் ஏற்கனவே நிறைய ஃப்ராக்மெண்டடாக நிறைய டிசால்வ் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு இன்னமும் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறோம் பிஸ்னஸ்க்கே. அண்ட் எங்களோட இண்டிவிஜுவல் வெல்பீயிங்கே வந்து அதை ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறோம். உடம்பு சோகம் இல்லைன்னா டக்குன்னு பெரியமா ஏதாவது ஒரு கை வைத்தியம் பண்ணுவாங்க. அண்ணாக்கு ஏதாவது உடம்பு இதாக இருக்குது அப்படின்னா வந்து அம்மா உடனே வந்து ஏதாவது ஒரு இதை கஷாயம் மாதிரி ஏதாவது டக்குன்னு அன்றைக்கும் தெரியும், ஆனால் ஞாபகம் வந்திருக்காது, உடனே இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது நடக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதோ ஊர் இஷ்யூ இருக்குன்னா டக்குன்னு பெரியப்பா கிட்ட போய்ட்டு அதை வந்து ஷேர் பண்ண முடியும். அதுக்கு உடனே அப்பா ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதை பார்க்குறதே வந்து ஒரு லேர்னிங்காக இருக்கும். இதுக்கு மேலே ஒன்றும் வெளியில் போயிட்டு கற்றுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய நீடாகவே இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள், நான் சொல்கிறது யூனிவர்சிட்டி மேட்டர்ஸ் கிடையாது, ஒரு லைஃப் ஸ்கில்ஸ், குட்டி குட்டி லைஃப் ஸ்கில்ஸ் தான். இதையே வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து லைஃப் ஸ்கில்ஸே வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இது ஆர்கானிக்காக அந்த வீட்டில் கிடைக்கும். நேச்சுரலாக அந்த செவுரு, அந்த சோஃபா, அந்த படிக்கட்டெலாம் அதை சொல்லி கொடுக்கும் அப்படியே. இது சூப்பர், நல்லா 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 சொல்கிறீங்க. இது கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு செம்மையான ஒரு ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அதை பற்றி சொல்ல முடியுமா? நான் 10 இயர்ஸ் லேட்டு, நான் சிங்கிள் சைல்டு. ஆனால் சிங்கிள் சைல்டுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால. ஸோ 10 இயர்ஸ் லேட்டுன்னு தான் சொல்லணும். நான் பேம்பர்ட் கிடையாது. நான் செம்மையாக whenever I have to be regulated or I have to be told what I should do, I was very strictly told. அதுதான் அந்த ஒரு NCCயில் இருந்த ஒரு ஹேபிட்டு. அதை எனக்குள்ளே வந்து அவரால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அந்த டிசிப்ளினை இது பண்ணாங்க. அந்த டிசிப்ளின் எதுக்கு பண்ணாங்கன்னா, நான் மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது இந்த சமூகத்துக்கு. என்னோட ஒரு ஃப்ரீடம், அவர் கொடுக்குற பேம்பரிங் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. ஸோ அவர் கடைசி நாள் வரைக்கும் என்னை வந்து செல்லம் கொடுத்தது கிடையாது, ரொம்ப டிசிப்ளின் பண்ணாங்க. அந்த டிசிப்ளினே வந்து எனக்கு பேம்பரிங்காக மாறிடுச்சு. அவர் அந்த டிசிப்ளின் பண்ணால் தான் என்னை கொஞ்சிறாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பார்த்துக்கிறாருன்னு எல்லா வகையிலையும் அவர் சொல்லியிருக்காரு. என்னோட படிப்பு, என்னோட ஸ்கூலிங், காலேஜ், மேல் படிப்பு, மேரேஜ் ஆகும்போது, என்னோட பசங்க வரும்போது. ஸோ நான் எனக்கு பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறமும் என்னோட சில்ட்ரன் வந்து என்னை பற்றி போய் தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்பா இந்த மாதிரி. ஸோ எனக்கு அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர்கிட்ட பசங்க பேர பசங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமாப்பா அப்படிம்பாங்க. அப்போ நான் ஃபாதரா இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்டான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க. பட் இட் வாஸ் அ வெரி ஹெல்தி திங். ஸோ இல்லை, நான் வந்து இது இப்போவே இதை பிரித்து சொல்லணும்னா 10 o'clock இன்டர்வியூவா நான் பண்ணலாமான்னு கேட்டப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இல்லை காலையில் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். ஸோ யூ ஆர் ரன்னிங் அ லெகசி பிராண்ட். ஓகே, மேனேஜிங் பார்ட்னர். ஓகே, என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் காலையில் கடைக்கு போகணுங்கிறது இஸ் அ ஹேபிட். லைக் இட்ஸ் டியூட்டி. ஓகே, அப்புறம் 11 o'clock ஃபோன் பண்ணும்போது நான் எனக்கு ஆளை மாற்றிடுவாங்க வரேன்.
நம்ம டின்னர் லஞ்சுக்கு போகும்போது நம்ம லஞ்சுக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் இது எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். சம்டைம்ஸ் முன்னாடி பின்னாடி உதைக்கும். பட் அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கும் எங்களோட டீமுக்குமே வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தெரியுது. அவர் நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு இது எப்போவுமே எல்லா இதுலேயும் தெரியும். அண்ட் அந்த டீமுக்கும் வந்து கொஞ்சம் எம்பவர்டாக வந்து நம்ம வந்து ரிலீவ் பண்ணுற வரைக்கும் அவர் நமக்காக இருப்பாருங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இது 2 விஷயமும் பேரலாக நடக்கும். அண்ட் பேசிக்லி எனக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லி கொடுத்ததே வந்து அந்த எங்களால் எவ்வளோ தூரம் அதை பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். இப்போ நாங்கள் திருப்பியும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் பிரான்ச்சை, அதெல்லாம் பைப்லைனில் இருக்குது நிறையா. அப்படிலாம் பண்ணும்போது எங்களால் இதை செய்ய முடியாது. பட் அப்போ செய்ய முடியாதுங்கிறதுக்காக இப்போவே வந்து நாங்கள் அதை இது பண்ணிக்கல, லக்ஸுரி இது பண்ணிக்கல. செய்ய முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டோர்லேயும் இந்த ஃபார்மேட்லேயும் செய்வோம். எப்போ செய்ய முடியலையோ அப்போ நம்மளோட இந்த லேர்னிங்ஸை வந்து வேற ஒரு நம்ம டீமுக்கு அதை டெசிக்னேட் பண்ணுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். அது ஸோ அதை ஒரு ஹேண்டிகேப்பாக இல்லாமலேயும் பார்த்துக்குறோம். ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ இந்த லேர்னிங்ஸை உங்கள் பசங்கள்ட்ட எப்படி கொண்டு போகிறீங்க? ஆனால் இப்போ ஜென்ரேஷன் வேற இல்லை. இப்போ அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு, டிசிப்ளின் பண்ணியிருக்காரு. அது வந்து உங்கள் ஸ்டைல் ஆஃப் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். ஸோ நாங்கள் கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பேஷன்ஸுங்க இல்லை. பட் இருந்தாலும் இப்போ அந்த ஃபேமிலி பாண்டிங்னு சொன்னதுனால அது ஆர்கானிக்காகவும் நேச்சுரலாகவும் அவங்களுக்கு கேட்கணுங்கிற அந்த ஒரு இது மட்டும் இருக்குது. மேபி நாங்கள் கேட்டதை 100% கேட்டிருந்துருப்போம். அவங்க கேட்டது இப்போ 60% கேட்பாங்க. அண்ட் அவங்களோட ஒரு ஸ்கில்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறத வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய டூல்ஸ் இப்போ வெளியில் இருக்குது. மொபைல், சோஷியல் மீடியா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இது மூலியமாலாம் இந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். அண்ணாவோட பையன் 3rd ஜென்ரேஷன். அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக இப்போ இருக்காங்க. 6 இயர்ஸ் 7 இயர்ஸாக ஷோரூமில் இருக்காங்க. ஸோ ஹீஸ் அ வெரி யங் பிளட். அவருக்கு தெரிஞ்ச என்னென்ன ஸ்கில் செட்டெல்லாம் பண்ணுறோம். லிமிடேஷன்ஸும் இருக்குது, ஃப்ரீடமும் இருக்குது. அதை லிமிடேஷன்ஸை எப்படி அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு, ஃப்ரீடம் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாங்கிறது அவரோட இண்டிவிஜுவல் இது தான். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் ஒரு ஸ்டேஜில். 2002 நீங்கள் வரீங்க, வந்தோடனே டிஜிட்டல் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய நடக்குது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் என்னெல்லாம் மாற்றுச்சுன்னு சொல்ல முடியுமா? லைக் ஜிஎஸ்டி, டிஜிட்டல் இன்வாய்ஸ், இதெல்லாம் நடந்துச்சு. இது எப்படி பண்ணீங்க? என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்தது? ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டோர் வந்து ரூல் கம்ப்ளைண்ட் ஸ்டோர். கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் அப்பா எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. 68-70 பேங்க் அக்கௌண்ட்லாம் இருந்தது, செக்கில் தான் பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராக்டிசஸ் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இல்லை. அப்போ என்ன எல்லாமே கையில் பண்ணிட்டு இருந்தோம். நான் உள்ளே வரும்போதே பில்லிங் மிஷின்ஸ் எல்லாம் இருந்தது. பில்லிங் மிஷினுங்கிறது நார்மல் கால்குலேட்டர்லேயே ஒரு பெரிய சைஸ் மிஷின், டோட்டல் போட்டால் டோட்டல் கொடுத்துரும். பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நான் உள்ளே வந்தோடனே வந்து லைஃப் ஸ்டைல்லாம் அப்போ வந்து க்ரோயிங் பிஸ்னஸ், அது நியூ ஃபார்மேட், ரீட்டைல் ஃபார்மேட்ஸ். ஸோ போனால் பார்கோட்ஸ் இருக்கும், ஸ்கேன் பண்ணுவாங்க, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். ஹியூமன் எரரை குறைச்சாங்க. ஒரு 119 ரூபா பனியனை வந்து 199 ரூபா போட முடியாது, இல்லை 19 ரூபான்னு போட முடியாது. பார்கோட் சிஸ்டம்ஸ் பண்ணாங்க. அது பண்ணணும்னு தேவைப்பட்டது. பட் எங்களோட லிமிடேஷன்ஸ் இருந்தது. எங்களோட ஸ்டாக்கை எப்படி நாங்கள் இது பண்ண போகிறோம், அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கணும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்கோட் பிரிண்டர் ஒன்று வாங்கணும், ஸ்கேனர் வாங்கணும். ஸோ எந்த விதமான ஒரு எக்ஸசைஸ்க்கு போனாலும் அதுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் எடுத்தோடனே ஒரு ₹1,00,000 மேலே போகணும். ₹1,00,000 ஒரு பெரிய அமௌண்ட் அந்த டைமில். ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோமாங்கிறது ஒரு பெரிய இது. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய இது வந்து அப்பா பெரியப்பா 2 பேரும், பெரியப்பாக்கு அப்போவே வந்து he was 68 அந்த டைமில் 2003ல். அவங்க வந்து ஒரு 2000 பேருக்கு வந்து அந்த இஎம்ஐ மூலிமா புடவெல்லாம் கொடுப்பாங்க. மாதம் வந்து கொடுப்பாங்க. கையில் எழுதுவாங்க. லெஜரே இவ்வளோ பெரிய லெஜராக இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது அந்த லெஜரை. ஸோ they were used to it. பட் இந்த நீங்கள் சொன்ன நான் வந்த 2002 பீரியடில் அதுக்கு முன்னாடி வந்து கிரெடிட் கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கிரெடிட் கார்டு வந்தோடனே எந்தெந்த ஃபேமிலிஸ்லாம் இந்த மாதிரி எங்களை வந்து டிபெண்ட்டாக இருந்தாங்களோ இந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கணும்னு, அவங்களோட பசங்கள்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த யூசேஜ் கம்மியாயிடுச்சு. ஸோ வி ஆல்சோ ஃபெல்ட் திஸ் இஸ் கம்மிங் டவுன். We don't need this handwriting practice anymore. We can also come into this digital format more, get our digital footprints more. இதை பண்ணும்போது எங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். எல்லா சாஃப்ட்வேரும் ₹2,00,000 ₹3,00,000 இருந்தது. லக்கிலி ஒரு ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலிமா 2007 வந்து we got a very friendly software.
அந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் என்னென்னலாம் கேட்டோமோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்தாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணோம், சாஃப்ட்வேர் டீமை மேனேஜ் பண்ணோம், வீட்டில் இருக்க ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியல. அப்பாவும் பெரியப்பாவும் வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்பா ரெசிஸ்ட் பண்ணது வந்து பெரியப்பாக்காக ரெசிஸ்ட் பண்ணாங்க. பெரியப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த 2 பசங்களும் வந்து நம்மளை வீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக இந்த பிளான்லாம் பண்ணுறாங்க, நம்ம இனிமேல் கடைக்கு வரக்கூடாதுன்னு. எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ அவர் சொன்னது உண்மையா இல்லை நிஜமாக அந்த மாதிரி நம்ம சில ப்ராக்டிசஸை மாற்றுறோமா அவங்கள ஹேண்டிகேப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ பொறுமையாக அவர்கிட்ட சொன்னோம். ஒரு கால்குலேட்டரில் 10 பட்டன் இருக்குது, இதுலேயே வந்து 100 பட்டன் இருக்குது. நீங்கள் அந்த 100 பட்டன் பார்க்காம அந்த 10 பட்டன் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் சொல்லி கொடுத்துட்றோன்னு. பெரிய சேலஞ்ச் ஆர் எங்களுக்கு சந்தோஷம் வந்து அவர் 2-3 நாளில் அவர் அடாப்ட் ஆகிட்டார். அதை போட்டு அவரை பொறுமையாக 2-3 நாள் கோவமாக இருந்தாங்க, அடாப்ட் ஆகிட்டார். இதை அமுத்துங்க, 1ஆம் நம்பர் அமுத்துனா சாரின்னு வரும், அவ்வளோதான். நீங்கள் சாரின்னு எழுத வேண்டாம். சாரி எழுதுனே அடுத்த கட்டம் அங்கே ப்ளூ கலரில் தெரிகிற இடத்துல அந்த ரேட்டை போடுங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்குமே ஸ்டிக்கர் இல்லாதக்கு இந்த துப்பாக்கி எடுத்து கீழே இருந்து அந்த பட்டனை அமுத்துனீங்கன்னா அங்கே ஸ்கேன் ஆகிடும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இவ்வளோதானா, இதுக்கா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் நிற்போம், இல்லைனா ஒரு ஸ்டாஃப் நிற்பாங்க. இதை பண்ணாங்க 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் அவர் தனியாக போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன், ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. எனக்கு 58லேருந்து 2008 வரைக்கும் ஒருத்தர் கையில் எழுதிட்டு இருக்காரு. கையில் அவரோட எழுத்தெல்லாம் முத்தாக இருக்கும், அப்படியே தமிழோட வடிவம்னா அப்படி எழுதிட்டு இருந்தவரை டக்குன்னு வந்து ஒரு 1 வீக் விண்டோவில் வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கஸ்டமர் வரவங்கலாம் அவங்களை பார்க்குறாங்க, அவரோட ஏஜ்லாம் என்ன இவர் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஒரு ஐப்ரோஸ் அங்கே இது பண்ணுறது, ஜோதியில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதை இவர் பெரியவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஹி வாஸ் இன்ஸ்பைரிங். நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருந்தது. அப்பா இன்னும் ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நாங்கள் 2014 ஃபேஸ்புக்கில் இருக்கோம், 2017 இன்ஸ்டாவில் இருக்கோம். பெரிய ஆர்கானிக் க்ரோத்து தான். இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து அப்பா ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன போட்டிருக்காங்க அந்த இதில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவர் எடுத்தோடனே அவருக்கு ஃபோனே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம், பட்டன் ஃபோன். அதுக்கப்புறம் ஒரு இது அதுலேருந்து அவரை யூஸ் பண்ண தெரிஞ்சுது. இப்போ என்னோட பசங்க கொடுக்கக்கூடிய சில ஆப்ஸ் எல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியுமான்னு எனக்கு இப்போவே அந்த ஹேண்டிகேப் இருக்குது. பட் they were far ahead. அடாப்ட் பண்ணி உடனே யூஸ் பண்ணாங்க, இதை கற்றுக்கணும்னு. I think I'll be more I will resist when somebody is wanting me to tell me something. ஆனால் with the rise of e-commerce இப்போ வந்து நிறைய e-commerce வந்துருச்சு. முன்னாடி வந்து துணி வாங்கினா தொட்டு பார்த்து போட்டு பார்த்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் அது கணக்கில் போச்சு, காமர்ஸ் ஆச்சு, இ-காமர்ஸ் ஆச்சு, இப்போ சோஷியல் காமர்ஸ் ஆச்சு. இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டு அங்கேயே ஷாப்னு போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் போட்டு அங்கேயே ஷாப்னு போடுறாங்க. டிஜிட்டலாக கடை ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை, இ-காமர்ஸில் போயிட்டுருக்கு. இந்த வளர்ந்து வர எவால்வ் ஆகிட்டு வர இந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் எப்படி கம்பீட் பண்ணுது? அகேன் த ஃபவுண்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பம் 60லேருந்தே நிறைய சேலஞ்ச் இருந்திருக்கு. 1971 வார் அப்பா சொல்லுவாங்க, எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் சில ஃப்ளட் அண்ட் ஃப்ளமைன், அப்புறம் 2004 சுனாமி, 2000 இப்போ ரீசெண்டாக வந்த சென்னை ரெயின்ஸ் 2015, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன், கோவிட். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் இந்த இ-காமர்ஸுங்கிறதும் ஒன்றா பார்க்குறோம். we will learn to coexist. we will learn to face this hurdle. ஏன்னா எங்களை மாதிரி உள்ள ஆர்கானிக் ஃபேமிலி ஸ்டோர்ஸ்க்கு இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பட் we will be there. ஏன்னா the need and the next generation wants us to be there. எங்களை அங்கே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க எங்கள் கஸ்டமர்ஸ்லாம். இதில் என்ன நாங்கள் பெருசாக சொல்ல இது பண்ணுறோன்னா, we should learn to coexist. எல்லாரும் டிஜிட்டல் காமர்ஸ்க்கு மட்டும் மூவ் பண்ணாங்கன்னா இந்தியன் எக்கானமி வில் கெட் ஹிட். ரீட்டெயிலில் மட்டும் அரவுண்ட் 200 million ஜாப்ஸ் டைரெக்டாக எம்ப்ளாய்டு இந்தியாவில். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ரீட்டெயில். ஸோ எல்லோரும் இகாம்னு பண்ணும்போது இந்த ஜாப் ஆஃபர்ஸ், இது மூலிமா வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாருமே தடையாகும். அண்ட் உங்களுக்கு
ஃபீல் குட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஷாப்பிங்லனா ஒரு பொருள் வாங்குறது மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியாக கிளம்புறது, ஒரு இடத்துக்கு வர்றது, என்ஜாய் பண்ணுறது, அந்த மொமெண்டம், இது எல்லாமே வந்து ஒரு பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்டோர் கொடுக்கும். இகாமில் வந்து இது கிடைக்காது, பட் சேல் வந்து இதாக இருக்குது, ஈஸி அக்சசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் வி parallelly கோஎக்ஸிஸ்ட். கன்வீனியன்ஸ் ஷாப்பிங்காக அந்த இகாம் ஸ்டோரையும் வந்து பலப்படுத்தணும், குளோபல் ப்ரெசன்ஸ்க்காக. எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்பிங்காக வந்து பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்டோர்ஸும் இருக்கணும். பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்டோர்ஸில் அந்த ஃபேமிலி பாண்டிங்கோட வந்து ஒரு அப்பா அம்மா, ஒரு மதருக்கு வந்து ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு பையன் வந்து ஒரு சாரீ ஃபஸ்ட்டு ஒரு சேலரியில் வாங்கி கொடுக்குற சாரியாக இருக்கட்டும், தீஸ் ஆர் ஆல் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். திஸ் parallelly has to coexist. அந்த கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் எப்படி இந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து அந்தந்த லெவல்ஸ்க்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோமோ, இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அண்ட் இகாம் ரிக்வயர்மெண்ட்டுக்கும் we will have to build our infrastructure. Yeah, super. We are in 2024, 57-58 years ஆச்சு. இதுக்கப்புறம் உங்களோட விஷன் என்ன? What's ahead? We have to branch out. Two ways of branching out. One is physical store. One is the e-commerce platform, the social media setup. So in both places, parallelly, we'll have to strengthen our base. எங்களுக்குன்னு இருக்குது இப்போ பிரிக் அண்ட் மோட்டாரில் இருக்கிற ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸோட கஸ்டமர் பேஸ், அதே மாதிரி எங்களுக்கு இகாம்லேயும் சரி, சோஷியல் மீடியா லைக் கூகுள், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் எங்களோட பேட்ரன்ஸ் மென்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் பில்ட் பண்ணோம். அவங்களுக்கு நாங்கள் என்ன புதுசாக வந்திருக்குங்கிறத வந்து காமிச்சிட்டே இருக்கணும். இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்மாக பண்ணும்போது ஸ்டோரோட க்ரோத், பிராண்டோட ஒரு விசிபிலிட்டி எல்லாமே வந்து வைடன் ஆகும். அந்த வைடன் ஆகும்போது எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்தந்த இடத்துல எப்படி அந்த இக்கோ சிஸ்டமை ரெடி பண்ணமோ நாங்கள் அதை செய்யணும். இதுதான் எங்களோட ஒரு பெரிய விஷன். அப்புறம் இப்போ இன்னொரு ஸ்டோரியும் வந்து நாங்கள் இப்போ இருக்கிறத விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோராக பண்ணணுங்கிறது ஒரு பெரிய விஷனாக இருக்குது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறோம். சூப்பர் சூப்பர். நான் அடுத்து வந்து ஒரு செக்மெண்ட் போகிறோம். இப்போ இந்த இன்டர்வியூல வந்து செக்மெண்ட்ஸாக போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு அமிச்ச கொஸ்டின் எதுவுமே நான் கேட்கல. இதான் கொஸ்டின் மட்டும் அமிச்சதை கேட்கல, ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிற கொஸ்டின் செக். ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபார்முலாஸ்னு ஒரு செக்ஷன் போகிறோன்னா, இந்த ஃபார்முலாஸ் என்னென்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நீங்கள் உங்களோட நாலேஜ் பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும். ஓகே. 3 monthsக்கு ஒரு தடவை ட்ரெண்ட்ஸ் மாறுது. ஆமாம். ஓகே, ஒரு கலர் ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறான்னா கடைக்குள்ள வச்சுருக்குன்னா அதே வச்சுருக்க முடியாது. இந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஒன்ஸ் இன் a year வந்து 4 times or 3 times ஸ்டாக்கை ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ சொன்னது. அந்த ஸ்டாக்கை ரொட்டேட் பண்ணுறது வந்து ஒன்று ஃபாஸ்ட் செல்லிங்காக இருக்கணும். அந்த ஃபாஸ்ட் செல்லிங்கோட ஷெல்ஃப் லைஃப் வந்து லாங்கர் லைஃபாக இருக்கும். அதை அடிக்கடி வாங்கி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஏன்னா அது ஒரு ஹிட் ப்ராடக்ட்டு. இன்னொரு செக்மெண்ட் வந்து மீடியம் செல்லிங்காக இருக்கும். அதுவும் ஒரு அளவுக்கு ஒரு லாஞ்சிட்டிவிட்டி வந்துடும், ஒரு 6 மாதம் வரைக்கும். ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் ஒரு சீசனுக்கு மட்டும்தான் போகும். அதை வந்து அந்த சீசனோட வந்து அந்த சேலை பார்த்துட்டு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவோம். திருப்பி அதை வந்து ப்ராம்ப்ட் பண்ணி திருப்பி ஷெல்ஃப் பண்ணணும்னு பார்க்க மாட்டோம், எஃபர்ட் எடுக்க மாட்டோம். ஒரு பலாசோ சிகரெட் பேண்ட்ஸாக இருக்கலாம். அந்த சிகரெட் பேண்ட்ஸோட லாஞ்சிட்டிவிட்டி வந்து ஜாஸ்தி. ஆல் விமன் முதல்ல இருந்த ஃபேஷன் பேண்ட்ஸை தவிர இப்போ வந்து அது ஒர்க் வேர் பேண்ட்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ரெகுலராகவே எல்லாரும் வாங்கணுங்கிறது அது முடிவு லாங் டேர்ம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு வந்து ஒரு டிசைன் ஓவர் கோட் வச்ச டிசைனாக இருக்கும். அதோட ட்ரெண்டு வந்து ஃபியூஷனபிளாக இருக்கும். இந்த ஃபியூஷனபிளாக இருக்கிறதுனால ஒரு கொஞ்ச நாளைக்கு ட்ராவல் ஆகிடும். எல்லாரும் எப்போ போடுறாங்கன்னு பார்க்குறாங்களோ அடுத்த வந்து அவங்க அதை ரீபை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சிலது வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டியாக இருக்கும், அது எல்லாராலையும் வாங்கவும் முடியாது. ஒரு டிசைனர் பீசஸாக இருக்கலாம், இல்லை காஸ்ட்லியர் பீசஸாக இருக்கலாம். அதோட ஷெல்ஃப் லைஃபை அடிக்கடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதே கஸ்டமர் 2வது வந்து அதை வாங்க மாட்டாங்க, ஏன்னா அது நம்பர் ஆஃப் கிளைண்டேலும் அதுக்கு ரொம்ப கம்மி. அதை ஸோ இந்த ப்ராக்கெட்ஸில் அதை பிரித்து இது பண்ணுவாங்க. ஆனால் நல்லா செம்மையான ஆன்சர்ண்ணா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம 2 ஸ்டோர் வச்சுருக்கோம், பெரிய ஸ்டோர் வச்சுருக்கோம். எவ்வளோ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும்? நான் ஒரு பொட்டிக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு குட்டி கடை ஆரம்பிக்கிறேன்னா எவ்வளோ ஒர்த் ஆஃப் ஸ்டாக் இருக்கணும்? இஸ் தேர் அ நம்பர் டு இட்? There is no rational இப்போ இருக்கிற ட்ரெண்டில். அண்ட் சோஷியல் மீடியா இஸ் ஆல்சோ பிளேயிங் அ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் அபவுட் த ஸ்டோர் பர்ஃபார்மன்ஸ். கம்மியான ஸ்டாக் வச்சு நல்ல சேல் நிறைய பேர் பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. எங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராகவே இருக்குது. சில பேர் அவங்களோட பேக்ரவுண்ட்னால நிறையா ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, பட் நாலேஜ் பையிங் இல்லாததுனால அந்த ஸ்டாக்ஸ் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. ரெண்டுமே இருக்கு. ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து
பர்சன் டு பர்சன் அந்த காமன் சென்ஸ். இந்த ஸ்டோர் என்ன சைஸ், ஸ்கொயர் ஃபீட், இதில் நீங்கள் என்ன மாதிரி டெக்கார் இன்டீரியர் பண்ண போகிறீங்க, அந்த கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறீங்க. அந்த டெக்கார் அண்ட் இன்டீரியர் பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கிங்கில் எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க, ஸ்டாக்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், லே அவுட்ஸ், அதை பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு உள்ளே வரும்போதே வந்து அந்த ஏம்பியன்ஸ் வந்து வெல்கமிங்காக இருக்கணும். வெல்கமிங்கானா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கும். இதை தான் செய்யணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்டாக்கோட வால்யூம் எவ்வளோ அடுக்க முடியும்னே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு. இதை எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் அவங்களோட பேக்ரவுண்ட் மூலிமா நிறைய ஸ்டாக்கை வச்சாங்கனாலும் தே வில் நாட் பி டூயிங் குட். நாலேஜ் பையிங் இருக்காது. இது பெருசாக இது பண்ணாமல் சில பேர் வெறும் சோஷியல் மீடியாவோட ப்ரெசன்ஸ் இது பண்ணியும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப 10க்கு 10 இடத்துல மட்டுமே வச்சு ஒரு வீடியோ போட்டு ஒரு புடவை மட்டுமே வந்து 100 கணக்கில் வித்துட்ருக்காங்க. அதுக்கும் இருக்குது. பட் அது மாதிரி ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் பண்ணுறாங்க. அது ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னங்கிறத வந்து பார்த்துட்டு அவங்க மிரர் பண்ணணும். நிறைய சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நம்பர்ஸ் ஆர் நாட் ஆக்சுவல் நம்பர்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒரு சில பேர் எக்ஸாம்பிளரியாக பண்ணுறாங்க அந்த ஸ்மால் ஸ்பேஸில். ஸோ நான் வந்து இப்போ யூனிட் எக்கனாமிக்ஸ் வந்து டிஜிட்டலாக பொருள் விற்கும்போது யூனிட் எக்கனாமிக்ஸ் ஒரு பொருளை விற்றா அது என்ன காஸ்ட் இருக்கணுங்கிறதுல வந்து 2% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்டாக்ஸ் போடுறோம். ஓகே ஓகே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா ஸ்டாக் வச்சுருக்கோம். கையில் காசு இருக்கு, நான் வாங்கிட்டேன். அடுத்து 5 லட்ச ரூபா ஸ்டாக் எடுக்க போகிறேன்னா நான் ஓடி போட்டு எடுக்க போகிறேன். நான் யார்கிட்ட கடன் வாங்கி எடுக்க போகிறேன், என்கிட்ட காசு இல்லை. ஓகே, ஸோ அப்போ அதில் ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. இதை வந்து யூனிட் எக்கனாமிக்ஸில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை, நம்பராக இண்டஸ்ட்ரிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2x to 3x உங்களோட ரெவன்யூ என்னவோ அந்த ரெவன்யூக்கு மேலே ஒரு 2x or 3xக்கோ ஸ்டாக் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் யூ வில் எண்ட் அப் இன் லாஸ் பிகாஸ் நம்மகிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சு. ஸோ அதான் அது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து நான் இப்போ நம்ம டெக்ஸ்டைல்ஸ்க்கு நிறையா பேர்த்துக்கு பண்ணிட்டுருக்கோன்னா சும்மா ஒரு 2-3 ஸ்டடி பண்ணோம். அதில் வந்து ஷர்ட்டை ஹேங்கரில் தொங்க விடுறதுக்கும் ஷர்ட்டை மடித்து வைக்கிறதுக்கும் ஒரு ஒரு ட்ரெண்டு பார்த்தோம். ஓகே, ஷர்ட்டை வச்சுருந்தோம்னா தட்டி விட்டு பார்த்துட்டு வாங்காமல் போகிறாங்க. ஓகே, இதே ஷர்ட்டை மடித்து வச்சுருந்தோம்னா அதை எடுத்து பிரித்து பார்த்தாங்கன்னா 4வதோ 5வதோ பிரிக்கிறதுக்குள்ள அது பொருள் வாங்கிடுறாங்க. ஓகே, ஸோ லே அவுட்டில் அந்த அந்த அங்கே காமிக்கிற அந்த அந்த இன்டீரியர் ஸ்பேஸுக்குள்ளார நான் ப்ராடக்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணுறங்கிற பொறுத்து சேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம கடைக்குள்ள வந்தால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, இப்படி 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 தரிச ப்ராசஸ் இல்லைங்களா? ஓகே, இதில் நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்களா, ஏதாவது பார்த்துருக்கோமா? இது பியூர்லி கஸ்டமர் ட்ரெண்ட் அண்ட் இது ஒரு சைக்கிள். நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸை ஹேங்கிங் டிஸ்பிளே கொடுக்கலாம், ப்ரௌசிங் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, ஸோ ரெயின்ஃபால் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணி ரெயின்ஃபால் டிஸ்பிளேனா மேலே இருந்து அப்படியே கீழே ட்ராப் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு கம்பியாக மொத்தம் 10 கம்பி இருக்கும். மேலே இருக்கிறது வந்து பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் தூக்கி இருக்கும், அப்படியே கீழே இறங்கும். பார்க்கறதுக்கு இந்த ரெயின்ஃபால் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சும்மா சர்க்கிள் ஒரு ஸ்லைடு. இன்னொன்று ஃப்ரண்ட் டிஸ்பிளே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஒவ்வொன்றா இப்படி பார்க்கலாம். ப்ரௌசிங்கிறது இப்படி தள்ளி தள்ளி பார்க்கறது. அண்ட் ஸ்டாக்கிங் மடிச்சு வைக்கிறது. அந்த மடிச்சு வைக்கிறதுலேயே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வகையாக பண்ணுறாங்க. ஜீன்ஸை வந்து ஃப்ளாட்டாக வைக்கிறாங்க, 3ஆக மடிக்கிறாங்க, இல்லைன்னா ரோல் பண்ணி வைக்கிறாங்க ஜீன்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஸ்டோருக்கு எவ்வளோ ஸ்டாக் வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்பிளேவும் ப்ளே ஆகும். இந்த டிஸ்பிளே பேட்டர்ன் வந்து ஒரு சைக்கிள். சம்டைம்ஸ் ஜீன்ஸை ஹேங்கிங் பண்ணி கலர் பேஸாக கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஐ கேட்சிங் இருக்குது. சம்டைம்ஸ் அது போர் ஆகும்போது, அந்த டிஸ்பிளே ஃபார்மேட் போர் ஆகும்போது அதே ஜீன்ஸை நீங்கள் மடித்து கலர் வைஸ் அடுக்கி வைக்கும்போது இல்லை ஷேட் வைஸ் கலர் ஃப்ராக்மெண்டிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு சைக்கிள். யூனிவர்சலாகவே இப்படி தான் இருக்கும். நீங்கள் யூனிவர்சலாக எந்த ரீட்டைல் ஸ்டோர் போனாலும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அவங்க ஹேங்கிங்கில் இருந்திருப்பாங்க. அதே ஸ்டோர் 2 வருஷத்துக்கு போகும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து மடிச்சு வச்சுருந்துருப்பாங்க. இவ்வளோதான் அதோட கான்செப்ட். அண்ட் நம்ம ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் நிறைய ஸ்டாக் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டாக்கிங் தான் பண்ண முடியும். ஸ்டாக் குறைவாக இருக்குது, உங்களால் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியல, அண்ட் ஸ்டாக் இது இருந்தால் போதும் இந்த ஸ்டோருக்குன்னா நீங்கள் பிரித்து வைக்கும்போது உங்களுக்கு இடத்த ஃபில் பண்ணும். அந்த இடத்தெல்லாம் அதில் ஒரு சின்ன கேம் விளையாடுவாங்க. தட்ஸ் இண்டிவிஜுவல் பிளே. ஆனால் இப்போ வந்து ஆடி மாதம் ஒரு ஆஃபரை பில்டு பண்ணுறோம். ஓகே, இப்போ நிறைய ஆஃபர்ஸ் 3 செட்டை வேணாம் 5 செட்டை ஃப்ரீன்னு ஆஃபர் வருது. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அன் ஆஃபர்னா? ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி கொடுக்குறது?
பியூர்லி கஸ்டமர் அட்ராக்ஷன், அட்டென்ஷன். யூ ஆர் சீக்கிங் தி அட்டென்ஷன் ஆஃப் த கஸ்டமர். அவங்க ஒன்று தான் எடுக்க வந்திருக்காங்க, ஆனால் அவங்க எடுக்க வந்த வேல்யூவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூக்கு நீங்கள் 3 பீஸ் கொடுக்குறேன்னு ஒரு பண்டில் ஆஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த பண்டில் ஆஃபர் பார்க்கும்போது அவங்க நினைக்கிறாங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக கொடுத்தா நமக்கு 3 பீஸ் கிடைக்குதுல்ல. ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு வால்யூம் சேல் நடக்குது இந்த பண்டில் ஆஃபர். இது குளோபலி ப்ரூவன். இது அந்த காம்போ பண்டில் ஆஃபருங்கிறது வந்து கஸ்டமர் இன்ஸ்டிங்க்டை டு பே அ லிட்டில் பிட் மோர் தென் வாட் தே ஆக்சுவலி கேம் இன் ஃபார் அண்ட் யூஆர் கெட்டிங் தட் மார்ஜின். ஒரு 100 ரூபா வியாபாரம் பண்ணுற இடத்துல 110 ரூபா ரொம்ப ஈஸியாக எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் பண்ண முடியும். அந்த 100 ரூபாய்க்கு ஒரு எஃபர்ட் போடுறீங்கல்ல, அதில் ஒரு 50% எஃபர்ட்டே வந்து உங்களுக்கு 110 ரூபாயோட ஒரு ரெவென்யூவை கொடுத்துட போகுது, 10% எக்ஸ்ட்ரா ரெவென்யூவை. இது நல்ல காம்போஸ் எல்லாம் இருக்கும்போது இட் கோஸ் அப் டு 150 உங்களுக்கு. ஸோ 50% வந்து ரெவென்யூ ஜென்ரேஷன் இந்த காம்போ மூலியமாகவே உங்களுக்கு நடக்கும். ஓகே, வேறு லெவல். சரி, நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறோம். ஓகே, அடுத்த செக்மெண்ட் வந்து மூவி டயலாக்ஸ் வச்சுட்டு உங்களால் இந்த வார்த்தை கூட எது ரிலேட் பண்ணிக்க முடியுது. இட் கேன் பி அ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இட் கேன் பி அப்பா சன் எக்ஸ்பீரியன்ஸ், இட் கேன் பி ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ், இட் கேன் பி யுவர் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பார்ப்போமா? இது எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஜெயிச்சிட்டோம் மாறா, இது எப்போ ஃபீல் ஆயிருக்கு? எனக்கு அந்த 2008 சாஃப்ட்வேர் போட்டு பெரியப்பா அப்பா அது யூஸ் பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் இந்த படம் இப்போ தான் வந்தது, நீங்கள் கேட்டோடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது எப்போவுமே அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு இதாக இருக்கும். ஏன்னா பயந்துகிட்டே இருந்துட்டு அவங்க திட்ட போகிறாங்களா இல்லை நிஜமாலுமே அவங்கள வந்து நம்ம வந்து ஐடல் ஆக்குறோமா, அவங்க இவ்வளோ ஆக்டிவாக இருந்தவங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஒரு டிரான்சிஷன் ப்ராசஸ்ங்கிற பேரில் வந்து அவங்கள பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறோமான்னு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது, அந்த ஃபியர் ஆஃப் நியூ திங்ஸ். பட் அதை பண்ணிவிட்டு அவங்க பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போவுமே பெரியப்பா 88, ஸோ அவர் இப்போ கடைக்கு வந்தாருன்னா கூட எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பார்வைலாம் குறைவு தான், பட் இருந்தாலும் அந்த ஞாபகம் இருக்குது, எதை பண்ணால் எந்த நம்பர் போட்டால் எந்த ப்ராடக்ட் வரும், அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணணும், அதை மீட்டரா இல்லை இப்போவும் அவங்களால பண்ண முடியும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங் வந்து இந்த டைலாக் வந்து எனக்கு நான் சொல்லுவேன். நான் பேரை கட்டல சும்மா அதிருது இல்லை, எனக்கு இந்த இன்டர்வியூவில் அது எவ்வளோ தூரம் கரெக்டானு தெரியாது, பட் ஐ ஆல்வேஸ் ஓ எவ்ரிதிங் டு மை ரூட்ஸ். நான் பார்ன் பாட்டப் சென்னை தான், பட் அப்பாவும் பெரியப்பாவும் அந்த ஊர் வந்து ஒரு சின்ன குக்கிராமம்னு சொன்னேன். ஸோ அந்த பேர் வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன், மின்னப்பாளையம்னு பேர். ஸோ எங்கள் சர்க்கிளில் வந்து அந்த பேர் கேட்டவுடனே ஒரு வைப்ரேஷன் வரும். என்ன வேலை? எப்போ கடைசியாக போனீங்க? ஒரு 4-5 months முன்னாடி போயிருந்தேன். நான் ஓகே, அடிக்கடிலாம் போக மாட்டேன், பட் எப்போவுமே இப்போ நான் எனக்கு சொல்லும் போது கூட அது ஒரு கூஸ் பம்ப் எனக்கு. சின்ன அங்கெல்லாம் ஊர்லலாம் ஆள் இருக்காங்க, போய் பார்க்கறதுலாம் உண்டு. வீடு இருக்குது, பழைய வீடு இருக்குது, தாத்தாவோட பழைய வீடு இருக்குது. ஓகே, ஸோ ஃபேமிலியாக வந்து எல்லாம் ரீக்ரூப் பண்ணும்போது அங்கே ஃபெஸ்டிவலுக்கு போவோம். டிப்பிக்கல் தமிழ் நேட்டிவ் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான், எல்லாருமே இங்கே சென்னை வந்துட்டாங்க. ஊரில் ரொம்ப கம்மியான மக்கள் இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்பர் 1 ஸ்கூல். அப்பாவோட ரோல் நிறையா இருக்குது அதில். சூப்பர். நம்ம வாழணும், செம்மையாக வாழ்ந்தங்கிற மாதிரி வாழணும். நம்ம வாழணும், செம்மையாக வாழ்ந்தங்கிற மாதிரி வாழணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரல. ஸோ எதாக இருந்தாலுமே வந்து ஹம்பிள், கிரவுண்டடாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், பெருசாக வந்து நம்மளை பற்றி அங்கே முன் வைக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் தோணுனதே கிடையாது. அந்த மனசு தான் சார் கடவுள். நிறைய லேடிஸ் சாரீஸ் வந்து அவங்களுக்கு கிரேஸ் உண்டு. ஒரு மேடம் சாரி லவ்வர், சாரி கிரேஸ் நிறைய எடுப்பாங்க. டெய்லியும் வந்து 10 படம் எடுப்பாங்க, டெய்லியும். ஸோ ஒரு ஸ்டேஜில் அப்பா பெரியப்பா வந்து அவங்களுக்கு அந்த இஎம்ஐயில் கொடுப்பாங்க, மாதம் தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு அந்த பேர்டன் தெரியாது. பட் இவங்களுக்கு வந்து ஒரு அந்த பேர்டன் இவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இவங்க இவ்வளோ எடுக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து இது ஒரு பேர்டனாக இருக்காதான்னு. அப்போ இவங்க அந்த மேடமை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் நிறைய எடுக்கிறீங்களே, வீட்டில் ஏதாவது கல்யாணமா? இல்லை, கல்யாணம்லாம் இல்லை. ஏதாவது வெளியூர் ஏதாவது போக போகிறீங்களா ஃபங்க்ஷனுக்காக? இல்லை நிறைய எடுத்துகிட்ருக்கீங்க. இல்லை, நல்லா இருக்குன்னு நான் நிறையா எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. இந்த பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க, டெய்லியுமே புதுசாக ஏதாவது எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எப்போ தேவை இருக்கோ அப்போ வந்து எடுங்க, எவ்ரி டைம் நீங்கள் வரும்போதும் புதுசாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு 20 புடவை 25 புடவை எடுத்துருந்தாங்க. டக்குன்னு 5 புடவை அதுலேருந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அங்கேருந்து சேல்ஸ் டீமுக்கும் எனக்கும், நான் பக்கத்தில் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. சேல்ஸ் டீம் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோன்னு. போனதுக்கப்புறம் நான் சிரித்தேன்.
ஸோ இதை நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து கஸ்டமர் சைட்லேருந்து யோசிச்சாங்க, கஸ்டமர் சைட்லேருந்து கஸ்டமர் ஃபேமிலியாக இருந்து யோசிச்சாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி அடிக்கடி பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. பட் அவங்க வந்து அதை இது பண்ணாங்க, இல்லைப்பா அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க எடுக்கணும், நீங்கள் ரொம்ப அவங்கள இது பண்ணுறீங்களேன்னு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது பர்டனாக இருக்கும் அப்படின்னு. இது கேட்கும் போதே நான் வந்து கஸ்டமரோட ஜேர்னியும் கேட்கணும்னு ஆசை. நான் ஒரு இதில் பார்த்தேன், எவ்ரி இயர் ஏப்ரல் 1 வந்து ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ் வாங்குவாங்க அப்படின்னு, வாங்கி எல்லாம் ஃபேமிலி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஸ்டோரி ஷேர் பண்ணிக்க முடியுமா? அவர் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ வெரி பிக் ஃபேமிலி சென்னையில், வெரி பிக் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் சென்னை. ஸோ அவங்களுக்கு நம்ம ஷோரூம்னா ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி அப்ரோச், அந்த வெல்கம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த நம்மளது ஃபினான்ஷியல் இயர் April 1 அவர் அது ஒரு ஹேபிட்டாக பண்ணணும்னு நினைக்கல. ஒரு 2-3 இயர்ஸ் வந்தார், அப்படியே ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்காரு. 2-3 இயர்ஸ் ஒரு 2010 இருந்து நினைக்கிறேன் வந்துட்டு. அவருக்கு மேபி அந்த ஃபினான்ஷியல் இயர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டு பிகின் வித். ஸோ வருவார், கொஞ்சமாக எடுப்பாங்க, பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த என்ன எடுக்கிறாங்களோ பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து அவருக்கு வாங்கணுங்கிற தேவையே இல்லாமல் இருந்தது. கரெக்டாக அந்த April 1 அன்னைக்கு வாங்கணுங்கிற ரிக்குவயர்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தார். பட் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியும் நம்ம ஜோதியில் வந்து இந்த வருஷத்தில் ஏதாவது நிறையா வாங்குவோம்ல அப்படின்னு வந்து அதோட பேமெண்ட்டை ஃபஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டார் அவர். ஒரு 11,000 rupees அப்படின்னு செக்கை போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்னோட பேமெண்ட் தான் உனக்கு ஃபஸ்ட்டாக இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்கணும் அப்படின்னு. நாங்கள் ஹெசிடேட் பண்ணோம். அவர் இல்லை நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன், நீ வச்சுக்கோ, அந்த டைம்குள்ளே நீ டெபாசிட் பண்ணிக்கோ. இப்போ ஹீஸ் நோ மோர். ஸோ அவர் இது பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் அவர் அந்த வருஷத்தில் எப்போ எடுக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். இதோட ஐசிங் ஆன் த கேக் வந்து கோவிட் கரெக்டாக 2020 ஏப்ரல். ஸோ கடையெல்லாம் இது பண்ணிட்டோம். March 23 தானே லாக்டவுன். இவர் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருந்தார். ஸோ ஹி ஹேட் த பெர்மிஷன் டு கோ அண்ட் கம். எல்லா பக்கமும் அந்த மெடிசன்ஸ் இருக்கலாம். ஸோ அவருக்கு அப்போவே வயசு வந்து 78 இருக்கணும், 78 இயர்ஸ். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு, நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. கடைக்கு வர முடியுமா உன்னால்? சார் கடை திறக்கக்கூடாது. இல்லை நான் வரேன், நான் இப்போ கடைக்கு. நீங்கள் வரீங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன் சார். ஸோ எனக்குமே வந்து April 1 அன்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் அன்னைக்கு கடைக்கு போகாமல் எப்படி இருக்கணும்னு ஒரு மைண்டில் இருந்தது. இவர் கூப்பிட்டதை ஒரு காரணமாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன பூஜை மட்டும் நம்ம அங்கே பண்ணிடலாம், போயிட்டு ஷட்டர்லாம் இறக்கிடலாம், நம்ம உள்ளே இருப்போம், கொஞ்சம் தூசிலாம் தட்டி க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ஒரு பூஜா பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5-10 minutes இருந்துட்டு நம்ம கிளம்பி வந்துடலாம். இவர் கரெக்டாக வந்தார், ஷட்டரை கொஞ்சமாக திறந்தும் உள்ளே வந்தார், குனிஞ்சு வந்தார். 78 வயசுக்கு அப்படியே குனிஞ்சு அந்த ஷட்டரில் படக்கூடாதுன்னு அந்த 11,000 rupees செக்கை அன்னைக்கு வந்து திருப்பி கொடுத்தாரு. நான் சொன்னேன், சார் நான் என் டியூட்டியை பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு அப்படின்னாரு. அது வந்து ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது. அப்போது எங்களுக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்தது. நம்மளை இந்த அளவுக்கு அவங்களோட பார்ட் அண்ட் பார்சலாக ட்ராவல் பண்ணுற நினைக்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக அவங்க லைஃப்பில் நம்ம வந்து எல்லாமே அவங்களுக்கு இதாக இருக்கணும். ஒரு நிறுவனமாக வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அதை கொடுத்த ஒரு இது. இப்போ கோவிடில் வந்து நம்ம சேலரிலாம் பிடிக்கல, நிறுத்தலை, எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் ஃபுல் சம்பளம் கொடுத்துருக்கோம்னு படித்தேன். ஓகே, எப்படி அது முடிஞ்சு? அது எங்கள் டீம் சைஸ் ஒரு மாதிரி பெருசு இல்லை, சின்னது தான். அண்டு எங்களோட ஓவரேஜ் வந்து அப்பாவோட பெரியப்பாவோட இதனால ரொம்ப குறைவு. பெரிய ஓவரேஜ் எதுவும் கிடையாது. பெரிய எக்ஸ்பென்சஸ்னால் வந்து மொத்தமாகவே 3 தான் பார்ப்போம். ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி, 2வது ஸ்டாஃப் சேலரி, 3வது வந்து டாக்ஸஸ் இது பண்ணுறது. எங்கள் வெண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள், எங்களுக்கு மேலே நிறைய ஃபெய்த்து. அதனால் அவங்க யாருமே எங்களை எதுவுமே டாக்ஸே பண்ணல அந்த கோவிட் பீரியட்லலாம். ஸோ எங்களால் பண்ண வேண்டியது ஈபிங்கிறது எதுவுமே இல்லை, ரன் ஆகாதனால. ஸோ பண்ண வேண்டியது இது ஒன்று தான். அது ஒரு பெரிய அவுட்ரீச்சில் யாரோ என்னென்னமோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கோவிடுக்கு வெளியில் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் நம்மளை சார்ந்த இந்த ஃபேமிலிஸையாவது நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணுங்கிறது தான் ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தெரிஞ்சது. வேறு ஒன்றும் பெரியது இல்லை. தேர் ஆல் ஆர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இஃப் வி கேன் புட் ஃபுட் இன் ஆர் பிளேட், த சேம் ஹேஸ் டு ஹேப்பன் தேர். அது ஒன்று மட்டும் தான் இருந்தது. அண்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய சென்னை பேஸ்ட், தமிழ்நாடு பேஸ்ட் பிரான்ச் எல்லாருமே அதை ஹானர் பண்ணாங்க. அதை சொன்னாங்க. செம்ம கேட்க நல்லா இருக்கு. அடுத்த கேள்வி, வாழ்க்கை ஒரு வட்டம், இதை நினச்சா என்னன்னு சொல்லுது? எனக்கு இதுக்கு பெருசாக தாட் வரல. நான் நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன். 60-70s ஒருத்தங்க ட்ரெஸ் வாங்கினவங்க, அவங்க கல்யாணத்துக்கு வாங்கினவங்க, அதுக்கப்புறம் அவங்க பசங்க கல்யாணத்துக்கு வாங்கினாங்க, இப்போ அவங்க பேரன் கல்யாணத்துக்கு வாங்குற மாதிரி ஒரு ஜேர்னி ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதை ஷேர் பண்ணிக்க முடியுமா?
ஷூர். அது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகிட்டு அப்போ தான் நுங்கம்பாக்கம் வந்திருந்திருப்பாங்க. ஸோ நுங்கம்பாக்கம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மாமியார் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு புடவை ஏதாவது வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்க, இல்லை அவங்க ஹஸ்பண்ட். ஸோ அங்கே ஆரம்பிச்சிருந்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை, அந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இவங்க அங்கே வந்து வாங்கியிருப்பாங்க நம்ம கடையில். அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்போது கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வேணுங்கிறத வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பேரம்பேத்தி பிறந்திருக்கும். அவங்களுக்கு பேரம்பேத்திக்கும் கல்யாணம் ஆகும்போது கண்டிப்பாக ஜோதியில் தான் ஃபஸ்ட்டு வாங்கணுங்கிற அந்த ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். இதோட ட்ராவல் எப்படி முடிஞ்சதுன்னா, பெரியவங்கள்லாம் வயசானதுக்கப்புறம் அவங்களோட காலம் முடியும் போது கடைசி நாட்களுக்கு சில ஃபியூனரல் இதுக்கெல்லாம் பண்ண வேண்டியதுக்கும் அவங்களுக்கு இங்கே தான் எடுக்கணும்னு அவங்க அப்போ வந்து நுங்கம்பாக்கம்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகி தூரமாக இருக்கிற இடத்துல இருந்திருப்பாங்க. அண்ணா நகர், வேளச்சேரி, வண்ணாரப்பேட்டை, இல்லைனா நிறைய பேர் வந்து ஸ்ரீபெரும்புதூர். எப்படியாவது அவங்களுக்கு அந்த கடைசி சாரி வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகணும். நிறைய பேர் வந்து அதை எஃபர்ட் எடுத்து வாங்கிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஒரு 2-3 டைம் வந்து எங்களுக்கு கோவிட் போது இந்த மாதிரி நடந்ததுக்கு அவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு எப்போவுமே இங்கே தான் வாங்கியிருக்கோம், இப்போ கடைசி ஜேர்னி போது அந்த வேஷ்டியோ புடவையோ இங்கேருந்து வேணும் எப்படியாகும்போது அந்த இதை மட்டும் எடுத்து நாங்களே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் டெலிவரி கொடுத்துருக்கோம். பக்கத்தில் இருந்த ஒரு எங்களால் முடிஞ்ச ரிசோர்ஸஸில். இதோட அடுத்த நல்ல விஷயம், குழந்தை பிறந்திருக்கும். குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இங்கே போடணும் அப்படிங்கிறதுனால அதுக்கும் கேட்டிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே கண்டிப்பாக ஃப்ராக் எனக்கு இங்கே தான் வேணும் அப்படிங்கும் போதும் நாங்களே செலக்ட் பண்ணி, எங்களால் சாய்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, மேபி ஏதாவது வீடியோ காலில் ஏதாவது காமிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பொலைட்டாக எங்களுக்கு கிடச்ச அந்த சின்ன விண்டோவில் மட்டும் அதையும் எவ்வளோ நல்லா இருக்கு, எதுவும் நம்ம இந்த வயலேட் பண்ணாமல் சொல்கிறோம், அதை பெருசாக வயலேட் பண்ணி ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு அப்யூஸ் பண்ணாமல் அதை பண்ணும் அந்த லாவை. சூப்பர். அடுத்தது வந்து நம்ம யங் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு அட்வைஸ், அதாவது ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்குள்ள வரவங்களுக்கான சில அட்வைஸ். 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு டெக்ஸ்டைல் ஆண்டர்பிரனருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு 3 அட்வைஸ் என்னவா இருக்கும்? இந்த ஓல்டு சேயிங், ஒரு ஆள் அங்கேயே தோண்டிகிட்டே இருந்திருப்பான், ஒரு டீப் வரைக்கும் தோண்டியிருப்பார், முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயோ தோண்ட போவார், வேற யாரோ ஒருத்தன் வந்து அங்கே தோண்டி அந்த இடத்துல அந்த ட்ரெஷர் எடுத்துடுவான். ஸோ இது இப்போ ரொம்ப அப்ளை ஆகும். ஸோ அது எஸ்பெஷலி ஃபார் திஸ் ஜென்ரேஷன் கொஞ்சம் பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கிங். நீங்கள் ஒரு முடிவு பண்ணி நம்ம இங்கே தொழில் பண்ண போகிறோன்னு ஆரம்பிச்சிட்டிங்க, லெட் மேபி வாட் எவர் பிஸ்னஸ் இட் இஸ், அந்த பிஸ்னஸோட நிறைய நுணுக்கங்கள், நியூசன்சஸ்லாம் இப்போ உங்களுக்கு இந்த ஆன்லைன்லலாம் தெரியுது. அதை யூர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட், இட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ ஃப்ரூட்ஸ். ஸோ திஸ் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் த கீ. எனக்கு தெரிஞ்சது இஸ் த ஒன்லி கீ. இட் வில் கிவ் யூ ஃப்ரூட்ஸ் டு தி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட், டு தி அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், டு தி அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர். இதை பண்ணும்போது உங்களுக்கு யூ வில் கெட் த ரிசல்ட். அதில் எதுவும் இருக்காது, லேட்டாக வரலாம், பட் இட்ஸ் ஓகே. இந்த லேட்டாக வரும்போது அந்த டைமில் விட்டு வேறு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு போயிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை கொஞ்சம் ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். அவங்களோட எவ்வளோ தூரம் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியும்னு அவங்க வந்து ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் லாங் ஹவர்ஸை. அண்ட் அந்த ஏரியாவை கொஞ்சமாக ஒரு சின்ன சர்வே, சின்னதாக அந்த 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 மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஏஜ் குரூப், என்ன மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கான ஸ்டாக்ஸை ஃபில் பண்ணாலே ஃப்ரம் டே 1 ரெஸ்பான்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்படியே சிறப்பு. அடுத்து ஜென்சிக்கு மூவ் ஆகிறோம். ட்ரெடிஷ்னலாக துணி எடுக்கிறவங்க, கடைக்கில் வந்து துணி எடுக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் தாண்டி இப்போ ஜென்சி வந்துட்டாங்க. இவங்களுக்கு எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம்? ஒரு பெரிய டிஃபிகல்ட் கொஸ்டின். இதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் அன் ஆன்சர். நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய யூனிவர்சிட்டிஸ், ஜென்சி அங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கே அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நான் இப்போ வரும்போது பார்த்தேன், ஜென்சி ஷோரூம்னு ஒரு கடை வச்சுருக்காங்க, கார்மெண்ட் ஷாப்பு. ஸோ ஜென்சின்னு பேர் வச்சே ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஜென்ரேஷனோட அந்த நேம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங், வெரி ஃபாஸ்ட் ஆல்ட்ரிங்
ஜென்ரேஷன். அவங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவங்களோட பெரிய நிரந்தரம்ங்கிறது அவங்க கையில் இருக்கிற ஒரு செல்ஃபோன் மட்டும்தான். அந்த செல்ஃபோன் தான் அவங்கள பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட மூமெண்ட்ஸை தாக்கம், அவங்களோட எல்லா நடவடிக்கையும் அந்த தாக்கம் வந்து அந்த மொபைல்னால தான். ஸோ அந்த ஃபேஷனுங்கிறது இவங்க மூலிமா வந்து பர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு, க்ரோ கூட ஆகல, பர்ஸ்ட் எவ்ரிடே ஒரு மஷ்ரூம் பாப் ஆகிட்டே இருக்கு. அப்படியே அந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற எந்த கெப்பாசிட்டியும் எந்த ஸ்டோருக்குமே இல்லை. ஸோ அப்படி அடாப்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஹவு ஃபார் வி கேன் கோ வித் தம்ங்கிறது ஒரு பெரிய கிரே ஏரியா இருக்குது அந்த இடத்துல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ எத்திக்கலாக நம்ம இக்கோசிஸ்டம், நம்மளோட கஸ்டமர் பேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜென்சியை எப்படி அகாமடேட் பண்ண முடியுமோ இந்த ஃபேஷனில், அதை மட்டும் நாங்கள் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக அவுட்டூ பண்ணி எல்லாத்தையும் அன்டூ பண்ணி இருந்ததெல்லாம் மாற்றி செஞ்சிக்காமல், ஏன்னா அந்த ஜென்ரேஷன் இட் செல்ஃப் இஸ் வெரி வல்னரபிள். ஜென்சியோட இப்போ ரீசன்ட் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன? Again, continuing the previous question, they burst with ideas, they burst with energy, they burst with fashion, practice, new words. இவ்வளோ நாளாக இல்லாத லிட்ரேச்சரில் இல்லாத, இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இல்லாத வேர்ட்ஸ் எல்லாமே இவங்க மூலிமா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஃபேஷனும் நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டியில் அந்த ஃபேஷனை வந்து எப்படி கேரி பண்ண முடியும்னு நாங்கள் ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த சொசைட்டியில் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி க்ளோதிங்கெல்லாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொசைட்டியல் கேர் டிசைன்ஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் இருக்குது, விச் மே நாட் பி வெரி ஆப்ட் டு கண்ட்ரி லைக் இந்தியா. ஏன்னா இன்றைக்கும் இவ்வளோ டர்பன்ஸ்லேயும் வேர்ட்ஸ் சொல்கிறீங்க, டிசைன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், இன்றைக்கும் இவ்வளோ குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ்லேயுமே India is still a conventional market. It is growing, but it's still a that conventional market. அந்த மண்ணுக்குன்னு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த நாட்டுக்கே ஒரு சக்தி இருக்குது, அந்த பாண்டிங் இது. We are the most diverse country in the world. அப்படி இருந்தும் we are together, right? அதே மாதிரி தான் வந்து அந்த இக்கோசிஸ்டம்லாம் உடைக்கிற மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இந்த ஃபேஷன் மூலிமா வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய ஃபேஷன்ஸ் எல்லாம் வந்து we are not the right place to stock it in this place. ஏன்னா அது அந்த கம்யூனல் டிஸ்டர்பன்ஸஸ், சொசைட்டியல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணதுன்னா we are not for it. மற்றபடி அந்த குழந்தைய வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்காக அந்த ஜென்ஜிக்கு வந்து ஒரு ஃபேஷன் தேவைப்படுதுன்னா it is definitely there in the showroom. ஓகே, ஸோ இப்போ அடுத்து 3 திங்ஸ்னு ஒரு செக்மெண்ட்டுக்கு போகிறோம். 3 books that you suggest. புக்ஸ் ஆர் ஆல் லக்ஸரி சக்தி. எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் புக்ஸ் ஆர் ஆல் லக்ஸரி. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த படிக்கிற பழக்கமும் கிடையாது. பட் இப்போ வயசாகுதுன்னு நினைக்கிறேன், +40. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மற்றவங்களை பார்த்து கற்றுக்கிற சில விஷயம் இருக்கும்ல, அதனால் இந்த ஒரு 2-3 இயர்ஸில் அந்த ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து புட் டு ப்ரொடக்டிவ் யூஸ் அப்படிங்கிறதுக்காக இகிகாய்னு ஒரு புக்கு வாங்கி படித்தேன். அதுக்கப்புறம் குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதை முடித்தேன். ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லிட்டு நம்ம பாலகிருஷ்ணன் சார், அந்த புக்கை கேரி பண்ண முடியாது, வீட்டில் தான் வச்சுக்கணும். அது திருக்குறள் மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு புக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக வாங்கினது. நான் இது வரைக்கும் நிறைய புக்ஸை வாங்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன், அந்த புக்கை அவங்க வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக. அப்பப்போ அந்த புக்கை வந்து 1 or 2 pages வந்து படிப்பேன். இகிகாய் இஸ் பீன் வெரி குட். நான் படித்த ஃபஸ்ட் புக்குன்னே சொல்லலாம். அதை புக் படித்து முடிச்சிட்டேன். இகிகாயில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த இடத்துல நான் என்ன ஷேர் பண்ணேன்னா, நிறைய விஷயங்களை அப்பா பெரியப்பா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க புக்காக எழுதலை, அவங்களோட இதை யாரும் மிரர் பண்ணி அதை பண்ணணும்னு இல்லை. அந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்களோ அது ஒரு ஜாப்பனீஸ் வில்லேஜில் ஒரு ஊர் அவங்க வாழ்கிற விதத்தை தான் அந்த புக்கில் போட்டிருக்காங்க. இவங்க ஆர்கானிக்காகவே அதை வந்து அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் அந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50-60%. பக்கத்தில் நெய்பர்ஸ் இருந்தால் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும், அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளோட ஃப்ரீடம்ங்கிறதுல வந்து மற்றவங்களை வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. எந்த வேலை இருக்கோ அந்த வேலையை நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் ரொம்ப காட்லியாகவும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்.
எதிர்த்தா மாதிரி ஒருத்தங்க போகிறாங்கன்னா ஒரு சின்ன கெஸ்டருக்கு வந்து ஒரு சின்ன ஹெட் ஷேக் பண்ணிட்டு அதை போகணும். இதெல்லாம் வந்து காலகாலமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த புக்கில் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல்ரெடி இதை நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு. ஸோ அந்த புக்கு அதனால இன்னும் ஃபாண்ட் ஆயிடுச்சு. வேற எதுவும் பெருசாக படிச்சது இல்லை. இப்போ வேற இப்போ வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு, இவால்வ் ஆகிட்டே இருக்கு பிஸ்னஸ். நீங்கள் வேற என்னென்ன மோடில் படிப்பீங்க, கற்றுப்பீங்க? உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நிறைய கற்றுக்குறோம். இந்த ரீட்டைல் குரூப் எல்லாம் இப்போ வந்து புதுசாக இந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் இருக்குது. அது வரைக்கும் எல்லாருமே இந்த க்ளோஸ் டோரோட இருப்பாங்க, டைட் லிப்டாக இருப்பாங்க. இப்போ அப்படி யாரும் இருக்கிறது இல்லை. ரீட்டெயிலர்ஸ் கொலீக்ஸ் அவங்களாம் நிறையா ஃபாரம்ஸில் மீட் பண்ணும்போது நிறைய பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே பயங்கர ஷேரிங்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து CKK சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து அவ்வளோ ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ எதுவுமே பெருசாக புக் எடுத்து படிக்கணுங்கிறது இல்லை. இவங்க பேசுகிறத கொஞ்சம் நேரம் கேட்டாலே வந்து அவ்வளோ எனர்ஜைசிங்காக, பாசிட்டிவாக நாளைக்கு இந்த டே ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் வருது. அண்ட் போத்திராஜ் சார்னு, போத்தீஸோட ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ், வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 இன்ஸ்பைரிங் மூவி சொல்ல முடியுமா? அலைப்பாயுதே, ஓகே, பாகுபலி, ஆனந்தம் இல்லைன்னா வாரிசு, ரெண்டும் ஒன்று தான். அந்த படம் வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். இந்த படம் இப்போ வந்துருக்கு. நிறைய தடவை பார்த்துருக்கேன். எப்பெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிறேன், எப்பெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்த்தா ஒரு ரீபூஸ்டாக இருக்கும். ஃபேமிலி. பாகுபலி இஸ் ஒரு 10-20% அந்த சோழரோட அந்த லீனேஜ் தெரியும். ஸோ நம்மளோட ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தெரியும். அதுக்காக அலைபாயுதே நான் டீனேஜில் ஃபஸ்ட்டு பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் பண்ண படம். அதனால் இட்ஸ் லைக் இட்ஸ் இந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் மாதிரி, சாஃப்ட் கார்னரில். அதனால் அது ரொம்பவே பிடிக்கும் எப்பவுமே. நீங்கள் இதை சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஹவ் வாய்ஸ்ட் அவுட் டு மெனி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? தி கவர்மெண்ட் ஹியர் இஸ் ஃபார் த பீப்புள். So they should be doing anything and everything to make the lives of the people easy. In the process, நம்ம ஈஸியாக பண்ணணுங்கிறதுக்காக நிறைய காம்ப்ளிகேட் ஆகிட்டே போகும்போது பீப்புள்ஸ் லைவ்ஸ் ஆர் நாட் ஈஸி அண்ட் ஃப்ரெண்ட்லி. அதை யாரெல்லாம் எப்பெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை திருப்பி ரீகாம்ப்ளிகேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், பெரிய விஷயங்களாக இருக்கலாம். சின்ன விஷயங்கள் ஒன்று கோட் பண்ணலாமா இங்கே? ஒரு அவங்களோட லீடரோட பேரில் வந்து ஒரு இடத்த வந்து பேர் மாற்றுறாங்க. ஸோ அந்த பேர் மாற்றும் போது அந்த லீடரே இருந்திருந்தாலும் அந்த பேர் இவங்க வச்சதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இருந்த கரண்ட் அவங்களோட அடுத்த தலைமுறை தலைவர்கள் பண்ணதுக்கு. ஸோ அந்த பேரை ஃபில் பண்ணங்காட்டியும் அவங்க அந்த டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டிய வேலையை வந்து முடிஞ்சிருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு லெபோரியஸாக இருந்தது. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அவங்களோட அந்த ஆசைக்காக, தலைவர் பேர் வைக்கணுங்கிற அந்த ஆசைக்காக அந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் அ ஹியூஜ் டாஸ்க். ஸோ அந்த தலைவரே இப்போ இருந்தாலுமே இவங்க தலைமையிலேயே போட்டு நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேசி பாலிசிஸ்லாம் வந்து இஸ் நாட் பீப்புள் ஃப்ரெண்ட்லி. புரியுது. 3 இன்ஸ்பைரிங் பீப்புள்லாம் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எடுத்தோடனே ஃபஸ்ட்டு காமராஜர் ஐயா. நான் பார்த்ததில்ல, அப்பா ஒரு தடவை பல தடவை பார்த்துருக்காங்க. ஏன்னா நுங்கம்பாக்கம்னால அவர் அந்த வழியாக போயிட்டு வரும்போது. நெக்ஸ்ட் ரடன் டாட்டா. ஏன் காமராஜர் ஐயா? ஹீஸ் எவ்ரிதிங். அவர் வந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே தெரியாமல், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்னன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை அப்படியே ராவாக எடுத்து மக்களுக்கு கொடுத்தது. என்ன வேணாலும் ரூல்ஸ் இருக்கலாம், பாலிசிஸ் இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவை, அதுக்கு இந்த அரசாங்கத்தினால கட்டமைப்பு வந்து அதை டிலே பண்ணக்கூடாதுன்னா அந்த கட்டமைப்பை உடனே ஸ்டாப் பண்ணி அந்த ஒரு நாளைக்கு அதை பிரேக் பண்ணி அவங்களுக்கு அந்த ரிலீஃபை கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸ், பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். அதை எல்லா இடத்துலையும் அவரோட கடைசி நாள் வரைக்கும் அவர் அதை ஃபாலோ பண்ணார். அண்டு பெரிய அவர் போட்டிருந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷன் இருக்குல்ல, மேபி 68, 69 அந்த போட்ட விஷன் இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும். அதுக்கப்புறம் நடந்த ஒரு 2-3 மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் டிசிஷன்ஸ் அப்போ அந்த கவர்மெண்ட்ஸ் மூலிமா இருந்ததெல்லாம் இன்னும் ட்ராவல் பண்ணுது. பட் அவர் போட்ட விதை
இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. ட்ரீம் தமிழ்நாடுன்னு ஒரு ஆர்கனைசேஷனோட அது அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவாங்க. தமிழ்நாடு இன்னைக்கு ஏன் இவ்வளோ கெத்தாக இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இஸ் பை காமராஜர். ப்ரைமரி எஜுகேஷன், வெறும் ப்ரைமரி எஜுகேஷன். ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், 60s பண்ண ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை இந்தியா இப்போ தான் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. ஸ்கூலுக்கு வா நான் சத்துணவு போடுறேங்கிற ஒரு பாலிசியை இப்போ தான் கொண்டு வருது. நம்மால் எப்போ பண்ணிருக்காருன்னா 60s பண்ணிட்டார். ஸ்கூலுக்கு வேணா உனக்கு ஃபுட்டு போகிறேன். ஓ நீ ஏன் இப்போ உனக்கு சாப்பாடு கிடைக்காதா, வேலைக்கு போறியா, நீ ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கும். சோத்தை போட்டு உள்ளே கொண்டு வர வச்சாங்க. இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு தாட்டில் இருக்கோம், நான் என்ன வேணால் பண்ண முடியும், ஏன் ட்ரீமை நோக்கி வர்றேன் அப்படின்னு நம்ம எல்லாம் இப்போ உட்காந்துருக்குது அந்த ஃபவுண்டேஷன். அது ஃபவுண்டேஷன் விஷயம். அப்போது அவருக்கு வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு யாரோ ஒரு ப்ரைவேட் ஃபேக்ட்ரி வைக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. மினிஸ்டர்ஸும் சிவில் சர்வன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் தமிழ்நாடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எந்த இடமும் பிடிக்கல, அவங்க கேட்குறது எங்கேயுமே இல்லைன்னு. இவர் உட்காந்த இடத்துலேருந்து சொல்கிறாரு, இந்த டிஸ்ட்ரிக்டில் இங்கே போங்க, அவர் கேட்குற இந்த வளம் இங்கே இருக்குது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது, ரயில் கனெக்டிவிட்டி இருக்குது, சி கனெக்டிவிட்டி இருக்குது, இதை மட்டும் காமிங்க, வேண்டாம்னா அவங்க கிளம்பி போய்ட்டணும். அவங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, இதை தாங்க சார் கேட்டோம், இதை தவிர நீங்கள் மீதி எல்லாமே கேட்டிங்களே, இது ஓகேன்னு சொல்லி அங்கே பண்ணிட்டாங்க. நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் அப்போல்லாம் வந்து இந்த ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு நாங்கள் அங்கே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் வந்து அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இங்கே போய் சுற்றி பாருங்கள், இங்கே போனால் மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அப்போ நீங்கள் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் என்ன தேவைன்னு. ஏன்னா ஃபாரினில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு, அங்கே இருக்கிறது வந்து இங்கே கொடுக்கும்போது நமக்கு வந்து அது சேராமல் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இது பண்ணதில் ஒன் ஆஃப் த பைனியரிங் லீடர்ஸ், கேம் சேஞ்சர், நேஷ்னல் பாலிடிக்ஸ் வரைக்கும் ஒன் ஃபைன் ஹியூமன் பீயிங். செகண்ட் ரட்டன் டாட்டா இந்த காலத்தில் ஒரு பெரிய ஃபர்ம், இன்டர்நேஷ்னல் அளவு வரைக்கும் அந்த பிராண்டை வந்து எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்காங்க. எந்த ஈகோவும் கிடையாது, அந்த பிராண்டு மேலே எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது, எந்த விதமான ராங் ப்ராக்டிசஸும் கிடையாது. அவங்க என்ன கொடுத்தாங்களோ எல்லாமே ஃபார் த பீப்புள், ஃபார் த சேக் ஆஃப் த பீப்புள். அவங்களுக்கு இது இருந்தால் நல்லதுங்கிறத மட்டுமே நம்பி ஜென்யூனாக கொடுத்தாங்க. ஸோ அவர் கூட நம்ம இருந்திருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே பெரிய அவருக்கு அந்த பிஆர் அண்ட் ஹிட்டிங் த ஹெட்லைன்ஸ் ஃபார் குட் அண்ட் பேட் ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, குவைட்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க வேலைனால தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்தாங்களோ தவிர அவங்க எந்த விதமான ஒரு பெரிய லைம்லைட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. மூணாவது, இப்போ அவர் போத்தீஸோட டைரக்டர், போத்திராஜுன்னு சொல்லுவோம், எனக்கு நல்ல பழக்கம். ஸோ அவரை நான் அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆஃப் ரீட்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன் எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு. அவருக்கு ஆக்சுவலி நான் அதை சொன்னால் பிடிக்காது, பட் ஆனால் நான் பார்க்கும்போதெல்லாம் அவரை வந்து சொல்லி கொஞ்சம் ஏதாவது சொல்லுவேன் இந்த மாதிரி. அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மார்க்கெட்டை ஓப்பன் அப் பண்ணார். அது வரைக்கும் ஒரு மித்து இருந்தது, டி நகரில் வந்து 2-3 கடை மட்டும்தான் தொழில் செய்ய முடியும், வேறு யாருக்குமே தொழில் செய்ய தெரியாது அவங்கள மாதிரி அப்படின்னு. பட் இவங்க வந்தாங்க, அவங்க வந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பல பேர்த்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. யாருமே வாங்க ரெடியாக இல்லை. யாருமே வாங்க ரெடி இல்லாத ஒரு இடத்த இவங்க வந்து வாங்கி பியூர்லி பை ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கில் வந்தாங்க. சாரை பர்டிகுலராக தெரிஞ்சதுனால அவரோட நிறைய மூவ்ஸ், அவரோட அந்த ஹார்ட் ஒர்க், எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு எஃபர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க, லேர்னிங் ஒரு பண்ணணுன்னா என்ன கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, அண்ட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஸோ அவர் எனக்கு ஒரு மென்டர் மாதிரி தான். அடிக்கடிலாம் பேசி இதெல்லாம் இல்லை, பட் அவர் செய்கிறது எதாக இருந்தாலும் அந்த மார்க்கெட்டில் வரும். அண்ட் அவர் அந்த பண்ண அந்த ஓப்பனிங் வந்து எங்களுக்கெல்லாம் நாங்கள் 98 திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஹியூஜ் பூஸ்டாக இருந்தது. நம்மளாலையும் செய்ய முடியும். அதுன்னு அங்கே ஆரம்பித்த தொடக்கம் தான், அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்காங்க. அந்த ஹோப் அண்ட் பிலீஃப் அதை விதைச்சது அவர் தான். ஒரு ஆண்டர்பிரனரோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்? வேறு உங்களோட ரொட்டீன் என்ன? என்னோட ரொட்டீனுங்கிறது நான் இன்னும் டிசிப்ளின் ஆகணும், அதனால் அதை சொல்லலாமான்னு தெரியல. நான் ஐ கோ டு த பெட் வெரி லேட். நான் கடையிலேருந்து வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்குன்னு ஒரு மீ டைம் ஒரு 1 hour 1.5 hour எடுத்துகிட்டு நான் படுக்கிறதே ஐ ஹிட் த பெட் வெரி லேட். பட் அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து மே நாட் பி த ரைட் ஒன் டு ஷேர்.
ஐ வாண்ட் ஸ்டார்ட் ஏர்லி. நிறையா குட்டி குட்டி புக்ஸு ஸ்னிப்பட்ஸ் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். அ பர்சன் ஹூ ரைசஸ் ஏர்லி வில் பி ஏபிள் டு டூ மோர் ஒர்க் இன் வெரி லிட்டில் டைம்னு. ஐ வாண்ட் பி தேர். ஸோ மார்னிங் எழுந்துச்சு ஒரு வாக் போகணும், இல்லை ஒரு சின்ன ரன் போகணுன்னு ஆசை. அதை பண்ண முடியல. பட் எனக்குன்னு ஒரு சின்ன கோசி டெரஸ் ஒன்றில் வந்து 8 ஃபார்மேஷன் வாக் மட்டும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக. அதை இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக இருந்துச்சு ஒரு ரன் பண்ணால் இன்னும் ஐ வில் பி வெரி ஹாப்பி கண்டென்டட். பட் நைட் லேட்டாக போகிறதுனால என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஐ ரிலீஜியஸ்லி ஐ ஸ்டார்ட் மை டே 8:30 அப்படி எல்லாமே வந்து ஐ ட்ரை டு ஸ்டார்ட் அண்ட் கோ டு மை ஒர்க் பிளேஸ். அங்கேருந்து மை ருட்டீன் வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், அந்த மாதிரி வந்து டெய்லி ருட்டீன்ஸ் வில் ஸ்டார்ட். அதில் எங்கெங்கெல்லாம் எப்படி அந்த டே டு டேக்கு என்ன ஃப்ராக்மெண்டடாக ஃபிட் பண்ணுமோ அதை ஃபிட் பண்ணி ஐ ஸ்டார்ட் மை டே. நீங்கள் உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கோ இல்லை உங்களோட லேர்னிங்ஸ்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் சஜஸ்ட் பண்ண முடியுமா? மொபைல் ஆப்ஸ். ப்ரொடக்டிவிட்டி, வாட்ஸ்அப் has become part and parcel of the business ecosystem. கோவிட்லேருந்து எல்லா வெண்டர்ஸுமே வாட்ஸ்அப் மூலியமாக தான் டிசைன்ஸு, நியூஸ், ட்ரெண்ட்ஸ் எல்லா பிஸ்னஸையும் அதில் ஷேர் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் இஸ் நவ் பீங் இன்ஃப்ளூயன்சிங் அவர் ஸ்டோர் ஃபார்மேட் ஆல்சோ. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நியூ ஏஜ் பிஸ்னஸஸ், எங்கள் ஸ்பேஸில் சொல்கிறேன், டெக்ஸ்டைல் ரீட்டெயிலில் அவங்கெல்லாம் எப்படி வணிகம் செய்கிறாங்க, எப்படிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் என்னோடய பிரேக் டைமில், லஞ்ச் டைம்லலாம். ஃபேஸ்புக் என்னோட ஓன் ஸ்பேஸில் கம்யூனிகேட் பண்ணி நெட்வொர்க் பண்ணுறதுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்னோட சோஷியல் நெட்வொர்க் கூட வந்து பண்ணுறதுக்கு அந்த ஆப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 3 ஆப் தான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறீங்க. வேறு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படின்னா பண்ணுறீங்க இருக்கா? அதுதான் கரெக்டான கொஸ்டின். பெருசாக கிடையாது. பட் ஐ மேக் ஷூர் ஐம் கீப்பிங் மை ஃபேமிலி ஹாப்பி. தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் மீ வெல். அப்பாவுக்கு இதுதான் லிமிட்டேஷன் அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு வேணுங்கிற எக்ஸ்போஷர்லாம் கொடுத்துருக்கேன் சில்ட்ரனுக்கு. அந்த எக்ஸ்போஷர் கொடுத்ததில் என்னால் எப்பெல்லாம் ஜாயின் பண்ணிக்க முடியுமோ ஐ பீன் பார்ட் அண்ட் பார்சல் டு see them get the exposure. நான் இருந்து பார்த்துருக்கேன், அது பண்ணியிருக்கேன். மற்றபடி பெருசாக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு இல்லை. அதை எடுத்துகிட்டு வரணும்னு ஆசை. அதுக்கு இட் ஷுட் ஸ்டார்ட் வித் மை மார்னிங் ரன். அங்கேருந்து தான் திஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வில் கெட் அ ப்ராப்பர் ஃபார்மேட். பட் எங்களை மாதிரி கடையில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட் டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் காம்ப்ளைன்சஸ் இருக்குது. அந்த காம்ப்ளைன்சஸ்க்கெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்கும் போது வி ஷுட் பி தேர் அட் தேர் டிஸ்போசல். அதனால் அந்த டைமில் என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை என்னால் எங்கேயுமே கோட் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு யங் ஆண்டர்ப்ரனர், ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கிவ் யுவர் 100% கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க். உங்களுக்கு சுற்றி ஒரு சின்ன இக்கோசிஸ்டம் இருக்கும். அந்த இக்கோசிஸ்டமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வச்சு உங்களால் இன்னும் எவ்வளோ எக்ஸ்போஷர்ஸ், நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வந்து ஒரு ஹியூஜ் வெப்பன். அதுலேருந்து எவ்வளோ உங்களால் வந்து டேக்அவே பண்ணிக்க முடியும்னு பாருங்கள். அதில் எடுக்கிற எல்லா டேக்அவேவும் உங்களோட இக்கோசிஸ்டம்க்கு சூட் ஆகுமாங்கிறது நீங்கள் தான் அனலைஸ் பண்ண முடியும். வேறு யாருமே அதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸை வச்சு உங்களோட கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கையும் விஷனையும் வச்சு கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக, பட்டிங் ஆண்டர்ப்ரனராக க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். யூ வில் க்ரோ டெய்லி. இது ஒரு பிறந்த குழந்தை எப்படி டெய்லியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமோ, அவங்க பேரண்ட்ஸோட கண்ணு கூட தெரியாது. பட் புதுசாக வரவங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இந்த குழந்தை இவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட வளர்ச்சியும் இருக்கும். உங்களோட கண்களுக்கு தெரியாது, உங்களோட வளர்ச்சி இருக்கும். அது உங்களோட எஃபர்ட் மூலிமா வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அட் ஒன் ஸ்டேஜ் யூ வில் பி ஹாப்பி. இந்த இடத்துலேருந்து அந்த மைல் ஸ்டோனுக்கு நம்ம தாண்டி வந்திருக்கோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மக்களே, ஸோ வி ஹேட், ஆனால் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிது. அண்ட் யூசர்ஸ்க்கும் அந்த வியூவர்ஸ்க்கும் அந்த லேர்னிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ இன்வைட் பண்ணதுக்கு. எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ உங்களுக்கு? எனக்கு இது ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹோப் நான் ஃப்ரம் த ஹார்ட் நான் என்ன எனக்கு தெரிஞ்சதோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன என்னோடய லெகசி மூலிமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நான் உங்ககிட்ட இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கணும். நான் ஷேர் பண்ணியிருக்கிறது மூலிமா வந்து அது ஆர்கானிக்காக இருந்து ஒரு சில பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணி if they are able to
grow. I'm very happy. Ah, Hello to my parents. Ah, Thank you. தேங்க்ஸ். நன்றி மக்களே, தேங்க்யூ.